நோ பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணு. நோ பாலிடிக்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு எதுவும் பேசாம இருங்க. பேசாம நம்ம கவர் பண்ணிட்டு திருப்பி வருவோம். திருப்பி ஒரு ரவுண்டு போவோம். என்ன சொல்றது, செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. பேசாம தவிர்த்துடலாம். கேக்குறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த என்ன பேசுறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரி. ஆமா. ஓ இதுவா டாபிக் போஸ்டர் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதனால விட்டுலாம். இன்னைக்கு டாபிக் சொல்லு. வணக்கம் அவுட்காஸ்ட் உறவுகளே. இன்னைக்கான டாபிக் என்னன்னா, உறவுகளேவா இருக்கானுங்கல்ல சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கானுங்க, நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கானுங்க. பேசுறான் கோயம்புத்தூர் ஸ்லாங்ல பேசுறான். வேலூர்காரன்டா. ஓ கோயம்புத்தூர்ல தானே இருக்கான். சரி, இன்னைக்கான டாபிக் வந்து உறவுகள், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்காக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பேச வந்திருக்கோம். நான் இது யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல, இது அது பேர் என்ன, இது சொல்லுவானுங்களே, சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ரெவென்யூ ஸ்ட்ரீம். அத பத்திலாம் ஒரு மேலோட்டமான ஒரு சில இடத்துல மட்டும் உள்ள அலசிட்டு மேல வந்திருப்போம். யூடியூப்ல இருக்கே நம்பர், அதுலயும் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் டிஃபரெண்ட். அது பேசலாம். இப்ப முதல்ல இது யார் யாரெல்லாம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்கன்னா, வணக்கம் வணக்கம் வின்சென்ட் வேங்கோ. வணக்கம். நீகன் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல, அதனால நாங்க 3 பேர் தான் இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், அதாவது இப்ப வந்து இப்ப என்னென்ன பிளாட்ஃபார்ம்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க 2 பேரும்? நான் இது இப்போ ஸ்கைநெட் போட்டிருக்கேன் இன்டர்நெட். அதுலயே வந்து நிறைய டிவிஸ், அப்புறம் பேர் என்ன ஹாட் ஸ்டார் வருது, G5 வருது. அதனால நான் தனியாலாம் எதுவும் போடல. ஓகே, பண்டில் சப்ஸ்கிரிப்ஷன். பண்டில் தான் வந்துருச்சு. ஓகே, நான் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா எந்த ஓடிடி இல்லாத வெறும் நெட், அது மட்டும், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் டெய்லியும் போயிட்டு இருக்கு. மந்த்லி போயிட்டு இருக்கு. வேற எதுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணல. ஓகே, இப்ப டெலிகிராம் இருக்கும்போது நம்ம ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணோம்? டெலிகிராம் அது வந்து காலேஜ் படிக்கும் போது. இப்பெல்லாம் புது வழிகள் நிறைய கண்டுபிடிச்சிட்டேன். படம் எல்லாம் டைரக்ட் ஸ்ட்ரீம் தான். கிளிக் பண்ணி ஓடிடி வேற ஸ்ட்ரீம் தான் டவுன்லோட் பண்ணிட்டா எடுத்தியா ஒரே சொருகே. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இது என்னது, அதே ஜியோ வைஃபை வச்சிருக்கிறதுனால பண்டில் தான், அது வந்துடும், எல்லாமே கொடுத்துருவான். அது போக கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது வச்சிருந்தேன், என்னது பிரைம் பிரைம். அது போக இப்ப இது டிவில தான் முக்கால்வாசி பாப்போமா, சோ அதனால வந்து யூடியூபுக்கு வந்து பிரீமியம் டிவில மட்டும் இருக்கும். அதுக்கு ஒரு தண்ட செலவா போகுது. இந்த யூடியூப் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் பிரீமியம் தான் இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் வேல்யூவான சப்ஸ்கிரிப்ஷன். கேட்கற காசை கொடுக்கலாம்ன்ற மாதிரி. எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இது G5 இருக்குல்ல, ஹாட் ஸ்டார், எனக்கு அதுல பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு. இப்போ மொபைல்ல பார்த்தா ஆட் வரும். சரி, அதுல ஆட் வரும். அது எதுக்குடா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க காசு? ஆட் வராம இருக்கிறதுக்கு இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன். ஆமா, முதல்ல வந்து என்ன சொல்றது, சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஸ்டார்டிங்ல சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல வந்து ஒரு ரெவென்யூ ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்ப வந்து நான் ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டேன்னா, அதை வந்து நான் திருப்பி வந்து உனக்கு வந்து அடுத்த பொருள் வித்தாதான் லாபம்ன்ற மாதிரி இருக்கும். அதே நான் உங்ககிட்ட வந்து ஒரு சர்வீஸை வந்து நான் வந்து வாங்கிட்டு போறேன், இல்ல ஒரு பொருளோட ஆக்சஸை வந்து நான் வாங்கிட்டு போறேன்னா, நீ என்கிட்ட வந்து மந்த்லி சார்ஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துக்காதீங்க. இப்ப வந்து வின்சென்ட் வந்து நியூஸ் பேப்பர் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பொட்டி கடைக்கு போயிட்டு காலையில வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு பொட்டி கடையில் நியூஸ் பேப்பர் வாங்குறாரு. பொட்டி கடைக்காரன் டெய்லி பாக்குறான். அவன் வந்து நீ அடுத்து எப்ப வருவ, நீ ஒரு லீவ் போட்டு வாக்கிங் போக முடியா இருக்குன்ற, அப்போ அவனுக்கு நியூஸ் பேப்பர் பாதிப்பு வந்து விற்பனை வந்து பாதிக்கப்படுது. சோ அவன் என்ன பிளான் பண்றான், பாஸ் நீங்க சொல்லிருங்க, டெய்லி நான் வந்து உங்க வீட்டுக்கே வந்து நான் டெலிவரி பண்ணிடுறேன், சர்வீஸா பண்ணிடுறேன் அப்படின்றான். அப்போ வந்து முக்கியமா எல்லாருமே யூஸ் பண்றது வந்து பாலுக்கு. அந்த பாலுக்கு வந்து டெய்லியும் சில்லற பால் வாங்குவவங்க இருப்பாங்க. டெய்லி 300 ml 400 ml 1/2 லிட்டர்ன்ட்டு அவங்க வந்து டெய்லி காசு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஃபுல்லா ஒரு மாசம் ஃபுல்லா எழுதிட்டு அந்த மாசம் முதல் நாள் ஆனா முன்னாடி மாசத்தோட சேர்த்து கொடுத்துருவாங்க. அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நியூஸ் பேப்பர் மேகசின்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சது. 17th செஞ்சுரியில இந்த பப்ளிகேஷன் இருப்பாங்கல்ல, அவங்களோட இதுல வந்து ஒரு லம்ப் அமௌண்டா கொடுத்து, அந்த அமௌண்ட் அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த வளர்ந்து வரும் ரைட்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து கிரவுட் ஃபண்டிங் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அதுக்காக கொண்டு வந்தாங்க.
சில பல்கா ஒரு பப்ளிஷர்ஸ் அமௌண்ட் வந்து வரும். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த ஃபண்டை வச்சுதான் வந்து பிரிண்டிங்கே பண்ணுவாங்களாம். இந்த புக்கு ஒரு மேகசின் இருக்குன்னா நம்ம கிட்ட முதல் எப்படி இந்த காசா கிராண்டு இதெல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் காசை வாங்கிட்டு ஆமா. அப்புறம் வீடு கட்டி அந்த மாதிரி. சார் பிளாட் 3.5 கோடி தான் சார். 3.5 கோடி எப்ப சார் உள்ள போலாம்? இனிமே தான் சார் வீடே அது கட்ட ஒரு ஆரம்பிக்கணும். நம்ம நண்பர் ஒருத்தர் கட்டிட்டு இருந்தாருல்ல, கட்டுறாரு 3 வருஷமா கட்டி இப்பதான் போயிருக்கிறாரு. ஓ போயிட்டாங்களா? வாடகை கூப்பிட்டாங்க. அவரு இயற்கையான வருவாரா? இது ஏதோ இன்சைட் ஜோக் போலங்க, எனக்கே தெரியல. இல்ல உனக்கு ஆள் தெரியும், மேட்டர் தெரியாது. ஆள் நல்லா தெரியும். சரி, இப்ப திருப்பி வந்தோம்னா இதான் இந்த 17th செஞ்சுரியில இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இதோட நீட்சி எங்க வந்துச்சுன்னா, நம்ம இப்ப 2000ல வந்து மேகசின் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்காக முக்கியமா வந்துச்சு. அதுவும் எப்படி வந்துச்சுன்னா, இந்த அந்த காலத்துல வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருந்தாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி படம் விற்கிறவங்களா இல்ல, டிவிடி டு மெயில் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தானுங்க. சொல்லுங்கய்யா. ஆமா, அது வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஜாலியா வந்து ஆப் ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து ப்ளூரே டிஸ்கும் சிடியும் தான் இருந்துச்சு 2000 டைம்லலாம். நமக்கு இங்க 2015 வர சிடி தான். அங்க அவனுங்கெல்லாம் 1990ஸ்லயே சிடி விட்டு மாறிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ் இருந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ் வந்து என்ன புதுசா ரெவல்யூஷன் கொண்டு வந்தானுங்கன்னா மார்க்கெட்ல, நம்ம கடைக்கு போய் அங்க நின்று பிடிச்சதை எடுக்க வேணாம். நம்ம ஆன்லைன்ல சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நம்ம மெயில் பாஸ்க்கு சிடி வந்துடும். நம்ம பார்த்துட்டு அதை ரிட்டர்ன் அனுப்புனா நம்ம கொடுத்த காசுல இருந்து அந்த அவனுங்க அந்த படத்துக்கான ரெண்டல் தவிர மீதி காசை ரிட்டர்ன் கொடுத்துருவானுங்க. இல்லைன்னா ஃபுல் காசு போயிடும் தரலன்னா. இந்த மாதிரி இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான் நெட்ஃபிளிக்ஸ். அதுக்கப்புறம் தான் பிராட்பேண்ட்னு ஒண்ணு வர ஆரம்பிச்சவனே, ஓகே அப்போ மக்களுக்கு எல்லாம் இப்ப நெட் வந்துருச்சு, இப்ப நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிக்கிறானுங்க. அங்க இருந்து டைரக்டா எங்கன்னா ரெண்ட் விட்டுக்கிட்டு இருந்தவன் வந்து, நீ இப்பயும் வந்து படம் எல்லாம் பார்க்கலாம், ஆனா நான் வந்து உனக்கு ரெண்டுக்கு டைரக்டா சீடி அனுப்ப மாட்டேன். நீ ஆன்லைன்ல யூடியூப் மாதிரி பிளே பண்ண அப்படின்னா படம் பிளே ஆயிக்கும். அதுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா கேபிள். இங்க வந்து கேபிள்ங்கிறது அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. இந்த ஜென்ரேஷனுக்குள்ள கேபிள் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. ஆனா அமெரிக்கால வந்து நெட்ஃபிளிக்ஸ் வரதுக்கு முன்னாடி கேபிள்ங்கிறது ஒரு தனி மார்க்கெட், ராஜா மாதிரி. இங்க எப்படி கேபிள் ஒர்க் ஆச்சோ அதே மாதிரிதான் அங்கேயும் ஒர்க் ஆச்சு. பண்டில் பண்ணி கேபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு இருக்கோம். அதுக்கு டைரக்ட் ஆப்போனண்டா வந்ததுதான் நெட்ஃபிளிக்ஸ். அப்ப என்ன சொன்னான்னா, நீங்க வந்து கேபிள்ல எதுக்கு இவ்வளவு காசு மந்த்லி கொடுத்துட்டு விளம்பரம் பார்க்கணும்? உங்களால பிடிச்ச விஷயத்த வந்து உங்களுக்கு பிடிச்ச டைம்ல உங்களால பார்க்க கூட முடியாது. நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் காசு கட்டுங்க, நாங்க வந்து எல்லா படமும் வச்சிருக்கோம். இதுல நீங்க வந்து எப்ப வேணா எங்க வேணா எப்படி வேணா பிடிச்ச படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததான் நெட்ஃபிளிக்ஸ். அதே மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கேபிளோட சப்ஸ்கிரிப்ஷனோட ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் தி அமௌண்ட்ல கொண்டு வந்ததான் நெட்ஃபிளிக்ஸ். இங்கதான் வந்து அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்டோட ஸ்டார்டிங். ஒரு சின்ன மூவி ரெக்கமெண்டேஷன் நீங்க சொல்லிக்கிறேன். இங்க ஜிம் கேரி நடிச்ச கேபிள் காய் படம் பாருங்க. அதுல வந்து அவன் வந்து அப்படிதான் ஃப்ரெண்டு பிடிப்பான். உனக்கு வந்து நான் நிறைய பிரீமியமான படம் எல்லாம் உனக்கு நான் வந்து ஃப்ரீயா காத்துறேன். அந்த கேபிளுக்குள்ள வந்து இதெல்லாம் நடக்கும், ஜாலியா இருக்கும். இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கும். ஆமா, அது அது திருட்டு கனெக்ஷன் மாதிரி பண்ணி அது ஃப்ரெண்டு பிடிப்பான். அதெல்லாம் வந்து அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். திருப்பி பேக் டு டாபிக் வந்தோம்னா, இப்ப வந்து எனக்கு இந்த டாபிக் பண்ணணும்னு எங்க காண்டாச்சுன்னா, ஆபீஸ் போயிட்டு இருந்தேன், ஸ்பாட்டிஃபை ஓபன் பண்ணிட்டு பாட்காஸ்ட் வந்து ஓவரா போறான், சவுண்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் பாட்டு கேட்போம்னு சொல்லிட்டு பிளே பண்ணதுண்டா. சாமி என்ன எவ்வளவு எனக்கு வந்து பாட்டு ஏன் பாட்டை போட விட மாட்டேங்கிறான்டா. அவன் பாட்டுக்கு போடுறான். நான் ஒரு ஆல்பம்குள்ள போயிட்டேன்னா அந்த பாட்டை கிளிக் கொடுக்குறேன், போட்டா அவன் வந்து நான் இந்த பாட்டு போட முடியாது, நீங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்க, இந்த உங்க அதாவது 6 பாட்டு தான் சூஸ் பண்ண முடியுமா, அதுக்கு மேல சூஸ் பண்ண முடியாது. அந்த ஆல்பம்ல நான் வேற ஏதாச்சும் ரேண்டமா போடுவேன். நான் அதுக்கப்புறம் சரி நான் ஸ்கிப் கொடுத்தேன். 6 வாட்டி ஸ்கிப் கொடுத்த உடனே வந்துச்சு, நான் கேட்ட பாட்டு வந்துருச்சு. அப்பாடா வந்துட்டான், அந்த பாட்டு கேட்டு முடிச்சுட்டு வேற ஏதோ பாட்டு ஓடிச்சு. நான் ஸ்கிப் கொடுத்தா நீங்க ஸ்கிப் பண்ற ஆக்சஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, 1 மணி நேரம் கழிச்சு ஸ்கிப் பண்ணுங்கன்றான். எனக்கு அப்படியே டேனி மாதிரி அப்படியே இதுக்குதான் 10 நாளுக்குள்ள யூடியூப் வந்துடணும். நான் இதுக்குதான் நான் பழைய இதுக்கே போயிட்டேன். டைரக்டா MP3 டவுன்லோட் பண்ணி, அதுவும் 320 kbps இதுல
டவுன்லோட் பண்ணி நான் பாட்டுக்கு அதுல கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்கணும்னா அதோட ஆல்பம் அப்படியே download பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருவேன். எப்போ வேணாலும் கேட்கலாம். ஓகே ஓகே. அப்போ வந்து அது போக இந்த என்னன்னா இந்த இந்த குவாலிட்டி இருக்குல்ல, அவன் ஸ்ட்ரீமிங் ம். குவாலிட்டியும் நம்ம டவுன்லோட் குவாலிட்டியும் வேற வேற மாதிரி இருக்கு. ஆமா, ஸ்ட்ரீமிங் நம்ம ஸ்பாட்டிஃபைல நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா மொத்த இப்ப சாங்கே வந்து 1/2 MP 1 MP இழுக்கும், அவ்வளவுதான் இழுக்கும். ஆனா 125 kbps தான் நம்ம நீ சப்ஸ்கிரைப் பண்ணாம கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் வரும். ம், நீ ஸ்பாட்டிஃபை வந்து பிரீமியம் போட்டாதான் ஹை குவாலிட்டி மியூசிக்கே உனக்கு கொடுப்பானுங்க. ஹை குவாலிட்டி இல்ல, நார்மல் 256 kbs. ஸ்பாட்டிஃபைல ஹைஎஸ் இல்ல. நீ அவன் என்ன பார்த்து கேக்குறானா, காக்கா பிரியாணி தின்னா காக்கு. அதான் இவன் ஸ்பாட்டிஃபை எப்படின்னா ஜாவா சுந்தரேசன் மாதிரி தான். சார் இருந்தாலும் சார் பாட்டு நிறைய இருக்கு ஆமா. கேளுங்க அப்படின்னு ஆரம்பிச்சான். இல்லடா, பாட்டு இதான் கேட்கணும் அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டா காசு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு கேட்க முடியும். சரி, ஓகே. இது ஸ்பாட்டிஃபையோட ஹிஸ்டரி பேசலாமா? அதுவும் கொஞ்சம் இதா இருக்கும். சொல்லுங்க. அது எப்படி எவால்வ் ஆச்சுன்ட்டு. வந்து நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி தான் இவனும். நெட்ஃபிளிக்ஸ் வந்து எப்படி இந்த மூவிஸ் இதுல வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டோ, அதே மாதிரி இவன் வந்து அந்த டேர்னிங் பாயிண்டோட செகண்ட் ஹாஃப் ஒண்ணு நடந்துச்சு. அதோட செகண்ட் ஹாஃப் தான் வந்து ஸ்பாட்டிஃபை விளைவு தான் ஸ்பாட்டிஃபை. என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து இங்க நம்ம வந்து எல்லாமே படத்துல தானே மியூசிக் இருக்கும். ஆல்பம் சங்க கான்செப்டே வந்து இந்தியால கிடையாது. ஆனா வெஸ்டர்ன்ல அமெரிக்கால எடுத்தா படத்துல வர மியூசிக்ங்கிறது ஒரு கான்செப்டே கிடையாது. அங்க எல்லாமே ஆல்பம்ஸ் தான். ஆர்டிஸ்டோட சாங்குன்னு தான் சொல்லுவாங்க. மியூசிக் டைரக்டர்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்ப இங்க நம்ம செலிப்ரேட் பண்ற ஆர்டிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான், அனிருத் இந்த மாதிரி இருக்கும். ஆனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஆர்டிஸ்டா இருக்கும். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருந்து பெரிய ஒரு இதா இருப்பாங்க. அவங்களோட ஆல்பம்ஸ் எல்லாம் அங்க எப்படி கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒண்ணு வந்து டிஸ்கா வாங்குவாங்க. டிஸ்கா வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அந்த டேப் இருக்குங்களா, அதுக்கு அது என்ன சொல்லுவாங்க, சுத்தி VHS இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி அவங்க வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இன்டர்நெட் வரத்துக்கு முன்னாடி. இன்டர்நெட் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா இந்த சோனி இவனுங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க மார்க்கெட்டை. சோனி, WB இவனுங்கெல்லாம் தான். இவனுங்க வந்து எவால்வ் ஆயிருக்கணும், ஆனா எவால்வ் ஆகல. யார் எவால்வ் ஆனா அப்படின்னா பைரசி தான் எவால்வ் ஆச்சு. எப்பயுமே பைரசி தான் எவால்வ் ஆகும். அது என்னாச்சு, நாப்ஸ்டர்னு ஒண்ணு வருது. நீங்க படமும் பார்த்திருப்பீங்க. ஒரு ஃபேமஸான ஒரு சீன் இருக்கும். நாப்ஸ்டர் ஃபவுண்டர் வந்து ஒரு பொண்ணு கூட இருப்பான். அவன் வந்து நீ காசுக்கு என்ன பண்ற அப்படின்ட்டு கேட்பான். நான் தான் நாப்ஸ்டர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் நாப்ஸ்டர் அவன் என்னன்னா, இப்ப ஸ்பாட்டிஃபை ஒர்க் ஆகுது இல்ல, அது அப்படியே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீ ஆன்லைன்ல இருக்க என்ன பாட்டு வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம், என்ன வேணா ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அதுதான் நாப்ஸ்டர். அந்த நாப்ஸ்டர் வந்து ரெக்கார்ட் லேபிள்ஸுக்கு வந்து மிகப்பெரிய அடி. எந்த அளவுக்குன்னா, இப்ப வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஆப்போசிட்டா ஒருத்தவங்க இது ஸ்டார்ட் பண்ணி உலகத்துல இருக்க எல்லா படமும் நீ ஃப்ரீயா பாத்துக்கலாம், காசு கொடுக்கவே தேவையில்ல, ஆடும் வராது அப்படின்னு ஒரு சர்வீஸ் கொண்டு வந்தானா நெட்ஃபிளிக்ஸ் எவ்வளவு பெரிய அடி விழும். அந்த மாதிரிதான் நாப்ஸ்டர். இது எங்க ட்ரெண்ட் ஆச்சுன்னா, இன்டர்நெட்ல இது ஒண்ணுதான் சோர்ஸ். நீ வந்து ஆஃப்லைன்ல சாங் கேட்கணும்னா இந்த இது இப்படி கேட்டுக்கலாம். ஆன்லைன்ல நீ சாங் கேட்கணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் வந்து நாப்ஸ்டர் தான். அது செம பெரிய ஹிட் ஆகி மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பொறுமையா ஸ்டெப் இன் பண்ணாங்க ரெக்கார்ட் லேபிள்ஸ். சோனி, WB, விஐவிவோங்கிறது நீங்க மியூசிக்ல எல்லாம் விஐவிவோன்னு பாத்திருப்பீங்கல்ல. மியூசிக் வீடியோ ஏதாவது எடுத்தீங்கன்னா விஐவிவோன்னு இருக்கும். அது என்னன்னா, இந்த ரெக்கார்ட் லேபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு எப்படி சொல்றது, ஒரு கலெக்ஷன் மாதிரி. விஐவிவோன்னு இருந்தா அதுக்கு வந்து இந்த ரெக்கார்ட் லேபிள்ஸ் கீழே இருக்குன்ற மாதிரி, லைக் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. அந்த ஆர்கனைசேஷன்ல இதெல்லாம் இப்பதான் ஸ்டார்ட் பண்றானுங்க. இந்த நாப்ஸ்டர் கொடுத்த அடியில தான் ஸ்டார்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணி இன்டர்நெட்ல ஒரு பிரசன்ஸ் கொண்டு வந்து இதெல்லாம் வரானுங்க. இது வந்து கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இதை வந்து நான் நாப்ஸ்டர் வந்து இல்லீகலா பண்ணுச்சா, இதை நான் வந்து லீகலா பண்றேன் அப்படின்ட்டு வந்தவன் தான் ஸ்பாட்டிஃபை. நாப்ஸ்டரோட அதே கோர் ஐடியா, ஆனா எல்லாமே ஃப்ரீயா தரத்துக்கு பதிலா ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷனு, அதுக்கு வந்து ரெக்கார்ட் லேபிள்ஸ்ல இருந்து பாட்டு மட்டும் வாங்கிட்டான். ரெக்கார்ட் லேபிள்ஸ்ல இல்ல, சாரி, டைரக்டா இந்த கிரியேட்டர் கிட்ட இருந்து. இப்போ வந்து எமினம் கிட்ட இருந்து எமினமோட மொத்த ஆல்பமையும் வந்து இதுல ஸ்ட்ரீம் பண்றதுக்கு வந்து கொடுத்துருவான். நீங்க ஸ்ட்ரீம் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் மந்த்லி $5 கட்டுறேன். கட்டிட்டு நான் வந்து எமினம் பாட்டு மட்டும் தான் கேட்கறேன் அப்படின்னா, நான் கொடுத்த அந்த $5 சம்திங் அமௌண்ட் வந்து ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கும். மீதி காசு எல்லாமே இது இவனுக்கு போயிடும். யாருக்கு? எமினமுக்கு போயிடும். இது யூடியூப்ல நீங்க வாங்குற அதே மாடல் தான். யூடியூப் ரெவென்யூல
30% வந்து யூடியூப் எடுத்துக்கலாம், மீதி எல்லாம் கிரியேட்டர் எடுத்துப்பாங்க. அதே தான் ஸ்பாட்டிஃபை வந்து பாட்டுக்கு பண்ணான். இது ஸ்டார்ட் ஆகி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா ஸ்பாட்டிஃபையோட கிரீடு. அந்த ஓனர் வந்து ரைட் விங்காரன். இப்போ வந்து மிலிட்ரிக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், மிலிட்ரி, அமெரிக்கன் மிலிட்ரிக்கு. அவன் எங்க கிரீட் ஆரம்பிக்குதுன்னா 2 விஷயம் மிகப்பெரிய அடி விழுகுது. ஒண்ணு வந்து மியூசிக் ஆர்டிஸ்டே வந்து இது பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. என்னன்னா, எனக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ரீம் ஆயிருக்கு, ஆனா நீ வந்து இவ்வளவுதான் காசு தர. இது வந்து ஸ்ட்ரீம் பர் மணி போட்டு பார்த்த அப்படின்னா, ஒரு சாங் நீ பிளே பண்ண அப்படின்னா $0.0001 அவ்வளவுதான் உனக்கு ரெவன்யூ போகுது ஒரு பாட்டு ஸ்ட்ரீமுக்கு. இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் ஆர்டிஸ்ட் பண்றாங்க. அதே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, லைக் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பேசணும்ல, தமிழ்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாம் ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் பண்ணாங்க அப்படின்னா ரெவென்யூங்கிறது எதிர்பார்க்கவே கூடாது. அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கான். முதல் நீ என்கிட்ட வந்து கேட்கறதே தப்புன்ற மாதிரி தான் வச்சிருக்கான். ஆக்சுவலா மணி வரணும் யூடியூப் மாதிரி, ஆனா வராது. இந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது வந்து முதல் அடி. 2வது அடி வந்து ஏஐ என்னாச்சு, இவன் இந்த பிரச்சனை நடக்குது இல்ல, இவன் இந்த பிரச்சனை நடக்கிறத பார்த்துட்டு என்ன நினைக்கிறான், நீ உன் பாட்டை ஸ்ட்ரீம் பண்ண விட்டாதானடா உனக்கு காசு தரணும், நான் உன் பாட்டை ஸ்ட்ரீம் பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றான். இப்ப நான் வந்து யாரோட பாட்டு, டுவாலிப்பாவோட பாட்டு கேட்டாதானே டுவாலிப்பா காசு தரணும். நான் டுவாலிப்பா பாட்டே கேட்கலன்னா ஸ்பாட்டிஃபைல, அப்படி கொண்டு வந்ததுதான் 2வது அடி. என்னன்னா ஏஐ. ஸ்பாட்டிஃபை என்ன பண்றான், அவன் பிளாட்ஃபார்ம் ஸ்பாட்டிஃபைல வந்து நம்ம வந்து நீங்களும் எல்லாமே வந்து நான் பாட்டு தானே கேட்பீங்க. பாட்டுனா மீன்ஸ் லைக் ப்ராப்பரா ஒரு ஆர்டிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி லிரிக்ஸோட பாட்டு தானே கேட்பீங்க. ஆனா ஸ்பாட்டிஃபையோட மேஜர் யூசர்ஸ் வந்து சாங்ஸ் கேட்க மாட்டானுங்க, எல்லாமே பேக்ரவுண்ட்ல இருக்கும். நீங்க துணி கடைக்கு போனீங்க அப்படின்னா மேல ஒண்ணு பிளே ஆகிட்டு இருக்கும்ல, ஆம்பியன்ட் சவுண்ட் மாதிரி, ஆம்பியன்ட் சவுண்ட், லூஃபின்னு சொல்லுவாங்க, ஆம்பியன்ட் சவுண்ட், லூஃபி, இந்த மாதிரி ஜானர்ஸ். இதுதான் வந்து மேக்சிமம் ஸ்பாட்டிஃபைல கேட்கறது. அவனுங்க வந்து இப்ப சிம்பிளா லூஃபி கேர்ள்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, அதான் அந்த லூஃபி ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க. லைக் ரொம்ப சிம்பிள் ட்ராக் தான் இருக்கும், 1.5 நிமிஷம் 1 நிமிஷம் தான் இருக்கும். பட் ஆனா ரெக்கார்டு நீங்க அதை கேட்ட ரெக்கார்டிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ இருக்கும், பல கோடி பேர் கேட்டு இருப்பானுங்க. என்னன்னா இது வந்து பேக்ரவுண்ட்ல லிசனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கேட்கணும் அப்படின்னு லிசன் பண்ண மாட்டாங்க. பேக்ரவுண்ட்ல எனக்கு லைக் துணி கடையில ஓடுற மாதிரி அது வந்து ஓடிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு ஆம்பியன்ஸ் ஃபில் பண்றதுக்கு, ஒரு எலமெண்ட் ஆட் பண்றதுக்காக ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி சாங்ஸுக்கு எல்லாம் நிறைய அமௌண்ட் போகுது. ஸோ நான் என்ன பண்றேன், ஸ்பாட்டிஃபை என்ன பண்றான், ஏஐ இருக்குல்ல, இவனா ஏஐ ஆர்டிஸ்ட் போடுறான். ரேண்டமா ஒரு பேர் வச்சு இவனா மியூசிக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றான். இந்த ஆம்பியன் சவுண்ட்ல வந்து மேக்சிமம் ஆர்டிஸ்ட் வந்து அடி வாங்கிடுறானுங்க. எல்லாமே வந்து ஏஐ ஆர்டிஸ்ட். லைக் ப்ரொபோர்ஷன் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா 70-30 அளவுக்கு. ஆம்பியன் சவுண்டு கேட்கற 70% வந்து ஸ்பாட்டிஃபையோட ஓன் ஏஐ ஆர்டிஸ்ட், மீதி 30 தான் ஒரிஜினல் ஆர்டிஸ்ட். இந்த அளவுக்கு இது ரெவன்யூ இது பண்ணி ரெவன்யூ அதிகம் பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிய வந்து இதெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனது என்னன்னா, ரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, இந்திய ஆர்டிஸ்ட், இவங்களையே மெமிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஏஐ. எப்படின்னா உள்ள போய் பார்த்தா ஜென்யூனா ஆர்டிஸ்ட் ஃபேஸ் இருக்கும், சாங் எல்லாம் ஜென்யூனா இருக்கும், ஆனா எல்லாமே ஏஐயா இருக்கும். சாங் கேட்டு பார்த்தா அப்படின்னா அவங்க பச்சையா தெரிஞ்சிடும், இது என்னடா பாட்டு மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா அதெல்லாம் கேட்டு நிறைய பிளேஸ், எக்கச்சக்கமான பிளேஸ் இருக்கும். இது வந்து இவன் பாசிவா பண்ணியிருக்கலாம். பாசிவா மீன்ஸ் அப்படியே விட்டுட்டு கேட்கறவங்க கேட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டுருக்கலாம். ஆனா இவன் வந்து ஆக்டிவா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றான். எப்படின்னா ஸ்டார்டிங்ல இவன் லூசிஃபர் சொன்னான்ல, நான் வந்து 6 பாட்டு என்னால ஸ்கிப் பண்ணிட்டேன், அதுக்கு மேல என்னால ஸ்கிப் பண்ண முடியல அப்படின்ட்டு. இதெல்லாம் இதுல என்ன பண்றான் அப்படின்னா, இந்த ஏஐ ஆர்டிஸ்டோட சாங் எல்லாத்தையும் பிளேலிஸ்ட்ல சேர்த்துறான். ஆனா ஸ்பாட்டிஃபை வந்து முக்கால்வாசி பேர் கேட்கறது வந்து பிளேலிஸ்ட் தான் கேட்பாங்க, யாரும் போய் ஆல்பமா கேட்க மாட்டாங்க. பிளேலிஸ்ட் ஆன் த கோ, அப்படியே அதுவே அடுத்தடுத்து சாங் சஜஷன் இதெல்லாம் கேட்பாங்க. இது கேட்ட அப்படின்னா முக்கால்வாசி எனக்கு வந்து ஏஐ ஆர்டிஸ்ட் தான் வருவாங்க சாங்ஸ்ல. இந்த மாதிரி பண்ணிட்டான். பண்ணதுனால யூசர்ஸ்க்கும் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது, என்னடா இது பாட்டு ஒரு மாதிரி இல்லை அப்படின்ட்டு. நிறைய யூசர்ஸ் என்ன போடுறானுங்கன்னா, இத்தனை நாள் அவனுக்கு கேட்டிருப்பானுங்க ரியல் ஆர்டிஸ்ட்ன்ட்டு, ஒரு நாள் சடனா எடுத்து பார்த்தேன் அப்படின்னா இவன் ஏஐ ஆர்டிஸ்டா இருப்பான். அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகி நிறைய பேர் போட்டுருக்கானுங்க. அதுல அடி வாங்கி இப்போ உட்காந்துருக்கான், அந்த 2 அடியும் வாங்கிட்டு. இதுதான் ஸ்பாட்டிஃபை. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, திருந்த மாட்டேங்கிறானே. இது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அவன் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டை வந்து எக்கச்சக்கமா ஏத்திட்டான். லைக் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஓகேப்பா கொடுக்கலாம், $5 வேணுன்றது இருந்தது, இப்போ $16 $17 ஆயிருக்கு. எனக்கு வந்து ஆடு பாக்குறதுன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி நான் மூவ் ஆயிடுவேன். ஆனா கேட்க முடியாத அளவுக்கு ஒரு வாய்ஸ்ல ஒரு ஆடு போடுறான்.
ஸ்பாட் லைட்ல நான் உங்க கணேஷ் பேசுறேன் அப்படின்னு நான் பாரு அப்படியே அதெல்லாம் போட்டு பாக்குறது. நீ இரிட்டேட் ஆகி போன் எடுத்து பார்த்த அப்படின்னா ஓகே உனக்கு பிடிக்கல, அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து வேற ஏதாவது போடுவோம். என்ன அவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டா. இப்ப திருப்பி இன்னொரு வாட்டி ஆபீஸ் போனோம்னா இந்த வாட்டி வந்து ரெடியா எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் போறான் ஒரு 6 பாட்டு கேக்குறான். அவன் அதுக்கப்புறத்துல எப்ப கேக்குறானோ அப்ப மாத்திக்கலான்னு போனவனே பார்த்தா கீரா அத்வானி என்ன மூடா பாக்குறாங்க. ஆடு ஓடுது. என் பக்கத்துல 2 பேர் என்ன போன பாத்துட்டு இருக்காங்க. இதுல பஸ்ல கீரா அத்வானி வந்து அவன் அப்படியே பிடிக்கிறான், அடியில பிடிக்கிறான். அப்படியே 2 பக்கத்துல இருந்து என்ன க்ளோசிங் பண்றாங்க 2 வயசானவங்க. பப்ளிக் பேசல என்ன என்னடா பண்ணிட்டு இருக்கு, இவ்வளவு பவர்ட்டா இருக்கு அப்படின்ட்டு. நான் இல்ல சார் யாஷ் டாக்ஸிக் காட்டுறாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லி புரிய வைக்க முடியும். ஓ அந்த சாங்கா டாக்ஸிக் சாங்கா? ஆமா இந்த மாதிரி ஏதாவது சொல்றேன் உன்னை வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி உன்னை வந்து வச்சிருக்கிறதுக்கு ஆனா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் பேர் வந்து இதெல்லாம் பிரீமியம் மாடல்வாங்க. அது எப்படின்னா நான் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் பட் இருந்தாலும் நீ ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா உன்னை வந்து நான் மென்டல் டார்ச்சர் கொடுத்து உன்னை எப்படியாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் பக்கம் அங்க வச்சிருவேன். ஆமா இது வந்து என்ன எப்படின்னா ஸ்பாட்டிஃபை வந்து படிப்படியா ஏத்தலாம், ஒரேடியா பண்ணல. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆடு மட்டும் போட்டிருந்தான். நீ அந்த இது அந்த ஸ்பாட்டிஃபை நீங்க யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸ்பாட்டிஃபைல வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும், ஆனா வந்து இது மட்டும் இருக்காது, ஆடு மட்டும் பிளே ஆகிட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா கொண்டு வரோம். நீங்க வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஆர்டர் வந்து கீழே கியூ இருக்கும், அந்த கியூல ஆர்டர் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒன்னொன்னா கொண்டு வந்தான். அதான் உன்னை வந்து அப்ப இப்படி வச்சிருந்தாலும் அவன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து இந்த ஃப்ரீ டு பிரீமியம் அப்படின்னு மாத்தணும். அந்த அந்த ஒரு டயரு வந்து இப்படிதான். இப்ப வந்து நீங்க இது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், டிரைவ் அந்த இதுலாம் உனக்கு நான் ஃப்ரீ கொடுத்துருவேன் 15 GB. அதுக்கு மேல ஆமா உனக்கு காசு தரணும். அது வந்து பிரீமியம். நீ எங்க சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என் சர்வீஸ் பிடிச்சிச்சுன்னா நீ பிரீமியம் கட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணிக்கலாம். உன்னை வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பேன், உங்க கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் பண்ணிடுவேன், உங்க ஃபங்க்ஷனாலிட்டி அப்கிரேட் ஆயிடும். கிளவுட் வந்து எப்படி இருக்கும்னா எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும், மேக்ஸிமம் ஆஃப் யூசபிள் ஃபீச்சர்ஸ். லைக் வந்து இந்த எனக்கு வந்து கூகுள் டிரைவ்ல இருந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தேவைங்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கும். உனக்கு எப்ப நீ காசு கேட்பான் அப்படின்னா எனக்கு 15 GB வேணும், ஒரு 2 TB வேணும்ன்ற மட்டும்தான் காசு கேட்பான். அப்படிதான் ஸ்பாட்டிஃபை இருந்துச்சு. எனக்கு வந்து ஆடு பார்க்க வேணாம், அதுக்கு மட்டும் காசு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப வந்து பாட்டு கேட்கணும்னாலே காசு. இப்ப வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதுல எல்லாம் வருதுன்றோம். அடுத்து இப்ப வந்து இது கொண்டு வரான் வாட்ஸ்அப்க்கு. வாட்ஸ்அப் பிளஸ்ஸா மாத்திக்கோங்க, எக்ஸ்க்ளூசிவா ஸ்டிக்கர் அனுப்புங்க. இதுவும் வந்து பிரீமியம் தான். நீங்க வந்து ஃப்ரீல வச்சிருப்பாங்க. அவன் வந்து நம்மலாம் அவன் குடுக்கிற ஸ்டிக்கரை யூஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கான். இங்க வந்து நம்ம என்னென்ன ஸ்டிக்கர் யூஸ் பண்றோம்னு பார்த்தா அப்படின்னா கிளம்பிடுவோம். அனுப்புறானுங்கடா ஸ்டிக்கரை, வாயில பூல விட்டு இவனுக்கு என்ன பிரீமியம் போட்டாலும் கட்ட மாட்டானுங்க பாஸ், குஷியா இருக்கானுங்க பாஸ் பிரீமியம்லயே. இல்ல அப்ப வந்துருவான்ல. இப்ப வந்து நீயும் ஸ்டிக்கர் போடணும்னா நீ காசு கொடு அப்படி வந்துடும். ஆமா நீ வந்து டிஸ்கார்டு மாதிரி இந்த ஸ்டிக்கர் மட்டும் தான் அலவுடு, இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா காசு கொடு. 6 சாட்டுக்கு மேல உன்னால பின் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு 4 மெசேஜ் மேல பண்ணக்கூடாது. மெசேஜுக்கு எல்லாம் ஓடிடுவானுங்க. இல்ல அதுக்கு இவன் கொண்டு வந்துட்டான், கூகுள் இருக்கான்ல, கூகுள் இல்ல லைக் ஆண்ட்ராய்டுல ஏதோ ஒரு வெர்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா நீ இப்ப மெசேஜ் இருக்குல்ல, மெசேஜ் நீ வாட்ஸ்அப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் MMS இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஒரு படி மேல போய் ஏஐ கொண்டு வந்துட்டான். ஏஐ டேக் பண்ணி இவனுக்கு இந்த மெசேஜ் அனுப்பிடுற இந்த டைம்ல இது அப்படின்ட்டு அதுவே அனுப்பிடும். அதனால பேக்கப் இருக்கு. வாட்ஸ்அப் இதை பண்ண மாட்டான். இன்னொன்னு என்னன்னா இது சொல்லிடுறேன் என்னன்னா வாட்ஸ்அப் நீ சொன்னல இவன் வந்து பிரீமியம் கேட்கறான் அப்படின்ட்டு, இவன் வந்து அது மேல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கிறதுக்கு இன்னொரு சைன் என்னன்னா வாட்ஸ்அப் வந்து UPI ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குதான் வந்து த்ரெட்டோட CEO இருக்கான்ல, அவனை வந்து த்ரெட் ஃபவுண்டரை வந்து வாட்ஸ்அப் CEO அப்பாயின்ட் பண்ணிருக்கானுங்க. என்ன இதுக்கு வாட்ஸ்அப்ல பே பண்றாங்க. அதுதான் அதுக்கு வந்து நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்னா CEO போட்டிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து லைக் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் விட ஆரம்பிப்பானுங்க. லைக் கேஷ்பேக் ஸ்டார்டிங் ஜிபே இருக்கால அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பானுங்க. எல்லாம் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வருவானுங்க. ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நானே இப்ப ரேண்டமா எனக்கு தோணுது. என்னன்னா ட்ரிப் போறோம்ல, ட்ரிப் போகும்போது வந்து மணி பூலிங்னு ஒண்ணு பண்ணலாம். லைக் வந்து
இப்ப நம்ம 5 பேர் சேர்ந்து போறோம், ட்ரிப்போட பட்ஜெட் வந்து 25,000னா ஆளுக்கு 5,000 போறதுக்கு முன்னாடியே போட்டுருவோம். அதுல யாரோ ஒருத்தனுக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கும், அவன் மட்டும் பே பண்ற மாதிரி. அவன் பே பண்ணானா இந்த பூல்ல இருந்து பே ஆயிட்டே இருக்கும். 25,000ல வந்து எவ்வளவு வேணா அவன் பே 6 பண்ணலாம். பேர் போடுறோம்னு வச்சுக்கோ, ஒருத்தனுக்கு ஆக்சஸ் இருக்குல்ல, அவன் ட்ரிப் அப்போ வரலைன்னா புரியல. அவ்வளவுதான். டேய், அவன் feature பத்தி பேசுறான்டா, நீ scenario எல்லாம் build பண்ணி. ஆமா, இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொண்டு இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு கூடிய சீக்கிரம். இதுதான் சிட் ஃபண்டுக்கான ஆப் மாதிரி இருக்குடா நீ சொல்றது. அந்த மாதிரிதான் பண்ணானுங்க. இது பாக்கெட் மணியா அப்படிதானே. பாக்கெட் மணி ஃபீச்சர் வந்து என்னன்னா, நீ வந்து இப்போ உன் குழந்தைக்கு வந்து யூபிஐ கிரியேட் பண்ண முடியாதுல்ல, 18 வயசு கீழே இருக்கிறதுனால. அதுக்கு நீ என்ன பண்ணலாம்னா, உன் குழந்தைக்கு வந்து உன் ஃபோன் நம்பரை வச்சு ஆதார் கார்டை வச்சு யூபிஐ கிரியேட் பண்ணிடலாம், ஜிபே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். பண்ணிட்டு உன் பாக்கெட் மணியில இருந்து உன் குழந்தை அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீ ஒரு 10,000 போட்டுருவேன் மந்த்லி. உன் குழந்தை வந்து ஸ்கேன் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு ஸ்கேன் பண்ணி ஓட்டி இந்த பின்னு போட்டு பே பண்ணிக்கலாம். இந்த 10,000ல இருந்து பே ஆயிடலாம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவை பே பண்ணும்போது நமக்கு நம்ம பே பண்ற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்புப்பா. அப்படிக்கு பதிலா ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கும். அது வேற, அது ஒரு ஃபியூச்சர். ஃபேமிலினா என்னன்னா, நீ வந்து பே பண்றது வந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் வரும், இதை பே பண்ணிடுறீங்க அப்படின்னு. அவங்க அங்க வந்து பின் போட்டாங்க அப்படின்னா பே ஆயிடும். அது போக உங்களுக்கு ஏதாச்சும் இப்ப வாட்ஸ்அப் உங்களுக்கு ஒரு மக்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டானா சிக்னல் போயிடுங்க. சிக்னல் இருக்கு, டெலிகிராம் இருக்கு, டெலிகிராம் இருக்கு. நண்பா மறந்துட்டியா, அரசியல் வேண்டாம். நான் சொன்னா டெலிகிராம் பிரீமியம்லாம் இப்படிதான். நீ வந்து நார்மல் டெலிகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 ஜிபிக்கு மேல ஃபைல் அப்லோட் பண்ணும் ப்ரோ, ஃபாஸ்டா அப்லோட் பண்ணும் ப்ரோ, அதுக்கு மட்டும் தான் டெலிகிராம் காசு கேட்பான். அப்லோட் பண்ணனாலே காசு கேட்க மாட்டான். அருமையான அதுதான் டெலிகிராம். ஓனர் சரியான தக்கு. பேச அடுத்து பேச பார்க்கலாம். பேசணும். அது நீங்க எங்க டைவர்ட் ஆகி கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நாங்க போவேன். இப்ப வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னால கம்பெனிவான சூத்தரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒன்னு வர ஃபர்ஸ்ட் வந்து பியூடிஃபை வெர்சஸ் அடோப். இது வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நடந்த சண்டை இல்ல. இது வந்து எனக்கு நீ வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னா காசு கொடுத்துட்டு கிளம்பு. நைட் ஃபுல்லா படுத்தீங்கல்ல அப்படி இல்ல இந்த காசு கொடுக்குற மேட்டர் வந்து பெர்மனன்ட் லைசன்ஸ்க்கா இல்ல மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்க்கா? இந்த இது என்னது அடோப் வந்து கிரியேட்டிவ் கிளவுட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காண்டா. அதுக்கு வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். பியூடிஃபை வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருந்திருக்கேன், சரி நமக்கு எதுக்கு இது போய் யூஸ் பண்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லி போயிருக்காரு. போன இடத்துல $65 கொடுத்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படின்றான். எங்கேயோ பார்த்திருக்கேன். இது எப்ப நடந்துச்சு? இந்த மேட்டர் என்ன எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு? ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. பியூடிஃபைக்கா? ஆமா, பியூடிஃபைல இருந்து காப்பி அடிச்சிருக்கான் கண்டென்ட்ட. அப்படியா? ஐயோ, இது கூட யோசிக்க தெரியாம காப்பி அடிக்கிறான். யாரா? ஏட்டுடிதான், வேற யாரு? சரி இருங்க. அதுதான் அவரு அந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு அவரு காண்டாயிட்டு, நீ ஒரு குப்பை கம்பெனி, இது ஒரு குப்பை பிளாட்ஃபார்மு, இதுக்கு $65 உனக்கு நொட்டுறாங்க, 1500 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனல் கட்டு போறேன் இல்ல டாவின்சி கோட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயிட்டாரு. ஆமா, டாவின்சி கோட் யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அது ஒரு இதுவா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து இதுதான் எனக்கு வந்து ஷாக்கிங்கா வச்சது தேட போகுது. BMW வண்டி இருக்கு. அதுல வந்து ஒரு லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்க கம்பெனி, அது 3 கம்பெனி இருந்திருக்கு. BMW, ஜெனரல் மோட்டார்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, வண்டியில வந்து இந்த நேவிகேஷனு, அந்த டிஸ்பிளே இருக்கும்ல, டிஸ்பிளே போர்டு, அதுக்கு அப்புறம் அந்த சீட்ல வந்து வார்மர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து மாசம் இவ்வளவு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வேலை செய்யும். அவ ஈஸியா ஜெயில் பிரேக் பண்ணல. ஜெயில் பிரேக் பண்ண வண்டியே ஓடாதே, வாரண்டி வைக்காதே உனக்கு. நீ போன் ஜெயில் பிரேக் பண்ணா போன் தூக்கி போட்டு போயிடலாம். வண்டி எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறான், அதுக்கு ஜெயில் பிரேக் பண்ணுவான். இதெல்லாம் காமன் ஃபீச்சர்ஸ்டா, இதுக்கு மேல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவானுங்க. ஆமா, இவனுங்க அந்த ஆப் ஃபியூச்சர் கூட பேசிக் நேவிகேஷனுக்கு காசு கேட்கறது கூட ஓகே தான். ஏன்னா அது வந்து சாஃப்ட்வேர் கேட்கறானுங்க, ஏபிஐ வச்சு பண்ணுவானுங்க. இல்லைன்னா அவனே ஓன் மேப் இது பண்ணிருப்பான், இன்ஸ்டால் பண்ண விட மாட்டாங்க. பிளே ஸ்டோர் இருக்காது அது கூட. இல்ல அதுவே நான் ஓகேன்றேன். நீ வந்து உன்னோட மேப் ஆப்பா, நீ வந்து காசு செலவு பண்ணிருப்ப, சப்ஸ்கிரிப்ஷன் கேளு, கரெக்ட். சீட்டு ஹீட் பண்றதுக்குலாம் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டானுங்க. அது என்னன்னா,
சீட்டு கீழே ஆல்ரெடி காயில் இருக்கு. சுவிட்ச் அழுத்தினா வண்டி ஓடணும். சுவிட்ச் அழுத்தினா ஹீட் ஆகணும். எங்க வச்சிருக்கான்னா அந்த ஹீட் போகும்ல, அங்க சிப்பு வச்சிருக்கான். அந்த சிப்புக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்து லைசன்ஸ் வெரிஃபிகேஷன் அங்க வச்சிருக்கான். நீ வந்து சுவிட்ச் போட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்க போகும். போயிட்டு இந்த காருக்கு வந்து ஹீட்டட் சீட்டுக்கான லைசன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு அவனோட சர்வர்ல போய் ஹிட் ஆகும். இல்ல பாஸ், இவனுக்கு வந்து ஹீட்டட் சீட்டுக்கான சர்வீஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னா சீட்டு ஹீட் ஆகாது. காயில் இருக்கும் இல்ல இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கானா? இல்ல இது வந்து எங்க வரும்னா அந்த இந்த வரும்ல, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, நீ இப்ப வந்து ஒரு பொருளை வித்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து நீ என்கிட்ட இருந்து எப்ப வியாபாரம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட இருந்து எனக்கு காசு வந்துட்டே இருக்கணும். ஆமா, நீ வண்டி ஓட்டுறப்பெல்லாம் எனக்கு காசு. இது சொல்லுவாங்க என்னன்னா, இந்த கான்செப்ட் வந்து ஃபேமஸ். என்னன்னா, பல்பு இருக்குல்ல, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பல்பு, அது வந்து அவங்க நினைச்சாங்க அப்படின்னா பல 100 வருஷத்துக்கு, 200 300 வருஷம் 400 வருஷத்துக்கு வந்து எதுவுமே ஆகாத அப்படியே தொடர்ந்து எரியிற பல்பு வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டானுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீ ஒரு வீட்டுக்கு பல்பு வாங்கி போட்ட அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீ வாங்கவே மாட்ட. ஒண்ணும் இல்லடா, இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் போய் பாரு, 100 வருஷத்துக்கு பழைய ஃபேன்ல இருக்கும். கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து என்ன ஃபேன் போட்டு ஆஃப் பண்ணுவானுங்களா டைமுக்கு? காலையில போட்டாங்கன்னா நைட் வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா அது இன்னுமே ஓடிட்டு தானே இருக்கு. சோ அது அந்த மாதிரி அவனுக்கு வந்து பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டானுங்க. இது ஏன்னா இந்த லூசிஃபர் சொன்ன இதெல்லாம் வருது. நீ வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர் பிடிக்கணும். ஒன்ஸ் கஸ்டமர் ஆயிட்ட அப்படின்னா எனக்கு அது போதாது. நீ அடுத்த வருஷம் இதே நாள் இதே தேதி வந்து எனக்கு நீ 100 ரூபாய் தண்டம் காட்டும். அதுக்கு நான் வந்து ஒரு சப்பர் $20 ப்ராடக்ட் உனக்கு கொடுப்பேன் நானு. நீ சொன்ன பல்ப் மேட்ரு எலக்ட்ரானிக்ஸ், நம்ம கன்சியூமர் நம்ம வாங்குறதுக்கு ஒரு குவாலிட்டியில கொடுக்குறானுங்க. இதே மிலிட்டரி பர்பஸ்க்கு வாங்குவாங்கல்ல, அதுக்கு வந்து இதுல கொடுப்பானுங்க. அது வந்து எப்பவுமே இருக்காதாண்டா. அதனால தானே மிலிட்டரி கிரேட் எக்யூப்மெண்ட்னுவாங்க. ஏன்னா அதெல்லாம் டாப்ல இருக்கணும். இருந்தாதான் அப்படி இல்ல லூசிஃபர். மிலிட்டரி கிரேடுங்கிறது வேற. மிலிட்டரி கிரேடுனா நீ வந்து கீழே போட்டாலும் உடையாது, அது சொல்லல வின்சென்ட். வந்து வின்சென்ட் என்ன சொல்றான்னா, நார்மல் ப்ராடக்ட் குவாலிட்டியே. இப்ப நீ வந்து மிலிட்டரியில வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணுவானுங்க. அவன் வாங்கும் போதே வந்து இவ்வளவு வருஷம் இருக்கணும் எஸ்டிமேஷன் போட்டுதான் வாங்குவானுங்க. நம்மள மாதிரி போச்சுன்னா டக்குலாம் மாத்த மாட்டானுங்க, ஷூ பண்ணிடுவானுங்க கம்பெனி மேல நடுவில் ஏதாவது ஆச்சுன்னா. அதனால அவங்களுக்கு வந்து குவாலிட்டியா தான் கொடுப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட் லைனப்பே வேற மாதிரி இருக்கும், ப்ரொடக்ஷனே வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம புல்லட் எல்லாம் சொல்லுவாங்க, புல்லட் நம்ம வாங்குற புல்லட் ஒரு மாதிரி இருக்கும், மிலிட்டரி புல்லட் சூப்பரா இருக்கும் அப்படிம்பாங்கல்ல. அதான் ரீசன். மிலிட்டரி வைனு, மிலிட்டரி சரக்கு இதெல்லாம். இது எனக்கு இது சொல்லிட்ட பிறகுதான் நான் டிஸ்டோப்பியனா ஒண்ணு யோசிச்சேன். என் வருங்காலத்துல என் பேரெல்லாம் இருந்தானுங்கன்னா கார் ஓட்டிட்டு போகும்போது பிரேக் பிடிக்காது. சார் உங்க சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு, பிரேக்குக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் கட்டுங்க. உனக்கு லூசிஃபா நண்பா உனக்கு ஒரு அதிர்ச்சி, டிஸ்டோப்பியன்லாம் இல்ல. இப்பயே ஹைவேஸ்ல ஓலா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பாதியில் நின்று ஆக்சிடென்ட் ஆன கதெல்லாம் இருக்கு. ஓலா பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னா 60 போயிட்டு இருக்கான் போல. சார் உங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க 30 தாண்டக்கூடாது, 60 போறதெல்லாம் கம்மி பண்ற அப்படின்னு கம்மி பண்ணிருச்சு ஹைவேஸ்ல. நேத்து வெளியே போயிருந்தேன், நைட்டு ஒரு 3 மணி அந்த மாதிரிதான் வந்தேன். வெளியே போயிட்டு எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு நைட் வந்தேன்னா கால் பண்ணி தான் அப்பா அம்மாவை கூப்பிடணும் வெளியே. சரின்னு எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி கரெக்டா 12 மணி கால் பண்ணி பாக்கலாம் என்ன வருது அப்படின்னு கால் பண்றேன். உங்கள் அவுட் கோயிங் வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு வருது. என்னடா இல்லீகலா ஏதாச்சும் பண்ண, தடை செய்யப்பட்டதெல்லாம் சொல்றீங்க. அப்பதான் முடியுது, அப்பவே சொல்றான். அதுவும் ஏர்டெல் இருக்கான் பாரு, ஒரு நாள் தான் டைம், 2வது நாள் ஆச்சுன்னா இன்கமிங் கட் பண்ணிடுவான். ஆமா, இன்கமிங் கூட வராது. விஷயத்துக்கு வந்திருக்க. நம்ம வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது ஓடிடி மட்டும் சொன்னோம்ல, இது சொல்லி இருக்கணும். என்ன இதை சொல்லி இருக்கணும். ஏன்னா நான்லாம் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஜியோ ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ற பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம்ல. எல்லாருமே ரெகுலரா வாண்டடா போய் சுத்தி வாங்குறது வந்து இந்த ஜியோ அண்ட் ஏர்டெல் சப்ஸ்கிரிப்ஷன் தான். இதுல இருக்க டார்க் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பத்தி பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. டார்க் பேட்டர்ன் என்றால் என்னங்க? அது சொல்லிடுறேன். வந்து இவ்வளவு காஸ்ட் இல்லைன்னு தான் சொல்றாங்க இவனுங்க, வைக்கிற காஸ்ட்டுக்கு ஈக்குவலா இல்ல அப்படிங்கிறாங்க. அது ஆமா. சோ டார்க் பேட்டர்ன் என்னன்னு சொல்லிடுறேன். டார்க் பேட்டர்ன்னா நீ வந்து லைக் வந்து உனக்கு தெரியாம உன்னை வந்து யூஸ் பண்றது வந்து ஒண்ணு, பிளஸ் வந்து
சைக்காலஜிக்கலா உனக்கே தெரியாம உன்னை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். இது வந்து எங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, வெப்சைட் இருக்குல்ல, வெப்சைட் பாலிசி கேன்சலேஷன். வெப்சைட்ல நீ வந்து எதை பர்ச்சேஸ் பண்ண போனீங்க அப்படின்னாலும் டபுள் கிளிக்ல பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இப்ப வந்து நம்ம வந்து அவுட்காஸ்ட் பாட்காஸ்டுக்கு வந்து மலிவு விலையில ப்ளூடிக் தரேன்னு சொன்னான். நானும் என்கிட்ட இருந்த கூகுள் ரிவார்ட்ஸ்ல வெட்டியா தானே இருக்கு இந்த காசுன்னு சொல்லி போட்டு வாங்கிட்டேன். வாங்கி முடிச்சு ஒரு மாசம் கழிச்சு மெயில் வருது, ஒரு மாசம் முடிஞ்சுச்சுங்க, என்ன உங்க ப்ளூடிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. தம்பி என்னால தண்டாலய முடியாது, எபிசோடு போறதே மாசத்துக்கு ஒரு நாள் போடுற எபிசோடு எதுக்கடா நான் தரணும் அவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்றேன்னு. ஐயா சாமி, அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னா எங்க வச்சிருக்கானே தெரியல கேன்சல் பண்றதுக்கு. இங்க இருந்து போனா இங்க பண்ண முடியாது, நீங்க வெப்சைட் போய் பண்ணுங்கன்றான். சரின்னு சொல்லிட்டு நான் லேப்ல ஓபன் பண்ணி மெட்டா வெப்சைட் உள்ள போயிட்டு பண்ணீங்கன்னா, சார் வேணா ஒரு மாசம் நான் ஃப்ரீயா தரேனே, யூஸ் பண்ணி பார்த்து திருப்பி முடிவு சொல்றீங்களா? என்னடா நீ சும்மா அப்படின்னு. சரி சரி 2 மாசம் பூஸ்டிக் போட்டுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். திருப்பி போயிட்டு திருப்பி வேணான்னு திருப்பி தரானான்னு பாக்கலான்னு உடனே பிச்சைக்காரன் அப்படின்ட்டா. இதுதான் டார்க் பேட்டர்ன். இது வந்து லூசிஃபர் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல். இது எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும்னா, கேவலமா இருக்கும்னா, பட்டன் சைஸ் இருக்குல்ல, அந்த பட்டன் சைஸ் வந்து நார்மல் சைஸோட ரொம்ப மைன்யூட்டா வச்சிருப்பானுங்க. ஆட் கேன்சலேஷன் பட்டன் மாதிரி. அந்த அளவுக்குலாம் இது டிஸ்கஸ்டிங்கா போகும் இந்த இது டார்க் பேட்டர்ன்ஸ். இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபியூச்சர்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்ப நீ வந்து ரீசார்ஜ் பண்றல, மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுவ. மந்த்துக்கு எத்தனை நாள் இருக்கு? 30 days. 31. தப்பு, 28 நாள் தான் இருக்கு. ஒரு மந்த்துக்கு 28 நாள் தான். கலீலியோ நீங்களா? ஆமா, எப்படி டிசைன் பண்ணிருக்கானா, இருக்கிற மந்த்ஸ்லயே மினிமலான மந்த் எதுன்னு பார்த்து அத வந்து சூஸ் பண்ணிருக்கான். அந்த மினிமலான மந்த் 28 days. இல்ல அது வேற சொல்லுவாங்க. இல்ல வேற விஷயம். இது என்னன்னா, இப்ப வந்து நீ 28 daysன்னு எடுத்துட்டீங்கன்னா உனக்கு மிச்சம் 2 நாள் இருக்குமா? 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள். நீ வந்து அதை 12 நாள போட்டினா உனக்கு 24 நாள் வந்துடும். மிச்சம் அந்த ஒரு நாள் வந்து தனி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். நீ 12 மாசத்துக்கு காசு கட்டலாம், 13 மாசத்துக்கு. இது வந்து ஒரு டார்க் பேட்டர்னு. இன்னொன்னு வந்து வேற என்னன்னு சொல்லலாம். இது ஒண்ணு. பிளஸ் வந்து இந்த பண்டில்ட் ஆஃபர்ஸ் இருக்குல்ல, இயர்லி. நீ வந்து இயர்லி பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ பர் ஜிபின்னு இருக்கும். வேல்யூ பர் ஜிபி, வேல்யூ பர் கால்ஸ். அது வந்து கம்மியாச்சு அப்படின்னா உனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் தருவான்ல, இது கம்மி ஆகும். 400 ரூபாய் இத்து போன ஜியோ ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷனை போட்டுட்டு உனக்கு வந்து அதிக ரேட்டுக்கு வைப்பான். ப்ரீபெய்டுங்கிறதே ஒரு ஸ்கேம் தான்டா. நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு யூசேஜ் கொடுத்துட்டு போறதுதான் வந்து பெஸ்ட். போஸ்ட் பெய்டு இது இந்த ப்ரீபெய்டு யாருக்கெல்லாம் இதுன்னா, லைக் வந்து எப்படி சொல்றது, ஆமா யார் எப்படி பார்த்தாலும் இந்த ஃப்ரீ பெய்டு வந்து ஒர்க்கே ஆகாது. அவன் கொடுக்குற அளவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்ற அளவுக்கு ப்ரீபெய்டு ஒர்த்து. லைக் வந்து டெய்லி 1.5 GB லிமிட்டு, நான் டெய்லி 1.5 GB யூஸ் பண்ணுவேன், நான் டெய்லி ஒரு 200-300 கால்ஸ் பேசுவேன் அப்படிங்கிறவனுக்கு தான் இந்த ப்ரீபெய்டு ஒர்த்து. நம்ம ஒரு நாளைக்கு 10 MB, ஒரு நாளைக்கு 1.5 GB, இன்னொரு நாளைக்கு 500 MB யூஸ் பண்றதுக்குலாம் அழகா போஸ்ட் பெய்டே போயிடலாம், ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப அந்த ஒரு கார்டு எல்லாம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 10 ரூபாய்க்கு வாங்கி ரீசார்ஜ் பண்றது, 30 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன், நல்லா பண்ணிருக்கேன். இப்ப நான் ஒரு இருந்தப்போ இந்த நெட்வொர்க் அவங்களோட ரெவன்யூக்கும் இப்ப அந்த நெட்வொர்க்கோட இதுவும் ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் பாரு. இப்ப இந்த டைப் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல பேசும்போது நான் வந்து பிரீமியம் பத்தி சொல்லிருப்பேன் முன்னாடி. இப்ப அதுல வந்து மத்த டைப்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். பிளாட் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது வந்து என்ட்ரி ஆயிட்டா ஒரு ஃபீஸ், அதுக்கப்புறம் வேற டயரே இல்ல அப்படின்ற மாதிரி. இந்த ஆப் யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு காசு கட்டிக்க. ஒன்லி ஃபேன் சப்ஸ்கிரிப்ஷன். ஆமா, அது ஒண்ணு. இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். மொபைல் ரீசார்ஜ் நேத்து பண்ணும்போது நான் ஒரு பேக் சூஸ் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு ஒரு பேக் சூஸ் பண்றேன். சரின்னு ப்ரொசீட் பண்ணா கண்டினியூ வித் அப்படின்னு அவன் இன்னொரு இது வந்து கொடுக்குறான். ஏன்டா நான் இன்னொரு பாக்குறதுனா நான் இவ்வளவு நேரம் தேடினா அதை கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா சின்னதான் எழுதிருக்காண்டா, வித்தவுட் கண்டினியூ அண்ட் ப்ரொசீட். ஆமா, இது வந்து வச்சிருக்கான் ரெட் கலர் பார்டர் போட்டு. இது அண்டர்லைன் பண்ணிருக்கான். எப்படி நம்ம லிங்க் வந்து அண்டர்லைன் ஆகும் இந்த மாதிரி அப்பீலிங்கா இல்லாம.
பார்த்தாலே அது அப்பீலிங்கா இல்லாம இது வந்து இவன் அப்படியே காப்பி பண்ணிட்டான் பிளிப்கார்ட் அமேசான். ஜியோ ஏதாவது பிளிப்கார்ட்ல இதுல நீங்க போய் போன் ஏதாவது வாங்கினா இன்சூரன்ஸ் இருக்கும்ல, நீ வந்து பைக் கொடுத்துருவ, பைக் கொடுத்துட்டா கண்டினியூ வித்தவுட் அப்படிங்கிறது கம்மியா வச்சிருப்பான், கண்டினியூங்கிறது பெருசா வச்சிருப்பான். நீ கண்டினியூ கொடுத்த அப்படின்னா தேவையில்லாம இன்சூரன்ஸ் சேர்த்து வாங்கியிருப்ப, அந்த இன்சூரன்ஸ் இருக்குன்னே உனக்கு தெரியாது. பிரைமோட காட்டுவான், பிரைம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு. இல்ல எங்கேயும் காட்டுவான், இங்கேயும் உனக்கு காட்டுவான். நீ வந்து போட்ட அப்படின்னா அமேசான்ல அமெரிக்காலன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அமேசான்ல ஆமா. சரி ஓகே கண்டினியூ பண்ணு. இப்ப வந்து இந்த பிளாட் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இந்த பால் வாங்குறது, இந்த இது பண்றது, நியூஸ் பேப்பர் வாங்குறது, உள்ள போயிட்டா பார்த்தோமா முடிஞ்சமா வந்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். வேற டியர்லாம் இல்ல. எக்ஸ்ட்ரா காசு கட்டுங்க, எக்ஸ்ட்ராவா நாங்க அவுத்து காட்டுறோம் அப்படிலாம் கட்ட முடியாது. எல்லாருக்கும் அவுத்து காட்டுறா இவ்வளவு காசு கட்டி அவ்வளவுதான். அதே மாதிரி டியர் 240p சப்ஸ்கிரிப்ஷன் 1080p அதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். எனக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் போய் பார்த்தது இல்ல, எனக்கு தெரியாது. நாங்க மட்டும் என்ன இது வரைக்கும் இந்தியாலயே அது அலோடு இல்லடா, சும்மா சொல்றதான் இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு நான் பிளாட் லைட்டுக்கு இங்க தெளிவா போட்டிருக்கேன் நியூஸ் பேப்பர் மேகசின், எதுக்கு நான் ஒன்லி ஃபேன்ஸ் சொன்னேன். நான் என்ஹான்ஸ் பண்றேன், சாட் பண்ணோம் 240p 1080p, இப்ப பர்சனல் சாட், காமன் சாட், லைவ் சாட். டேய் வந்தா எங்கேயோ வாங்கியிருக்கான்டா, இவ்வளவு தெளிவா சொல்றான்டா. ஃபுல்லா வைக்கலாம்டா, குடுப்பாடுங்கடா காசு. ஒன் ஆஃப் தி டிரைவிங் பிசினஸ் மாடல்ரா, தப்பா பேசாதீங்க. டேய் நீ இப்ப பாக்குற எல்லா டெக்னாலஜியுமே அங்க இருந்து வந்ததுதான். சிடி 3D ப்ளூரே எல்லாமே அப்படி டெவலப் பைரசி அங்க இருந்து வந்ததுதான். சரி விடுங்க, அங்க போக வேணாம், இங்க வரலாம். இப்ப வந்து டயர்டு சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே வரும். நான் வந்து ஹாட் ஸ்டாரா இருந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆனா இப்ப பண்றதெல்லாம் பகல் போல. ஆமா, அப்புறம் டிஸ்னி, அப்புறம் இப்ப ஜியோ. முன்னாடி வந்து நீ வந்து ஒரு காசு கட்டிட்டீனா உனக்கு வந்து அவன் எல்லாமே வச்சிருப்பான். HBO எல்லாம் வச்சிருந்தா, அப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் வச்சிருந்தா இங்கிலீஷ்ல. அதுக்கப்புறம் டயர்டு பிளானுக்கு மாத்தினா, இந்த பிளாட் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டயர்டுக்கு மாத்தும் போது இங்கிலீஷ் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசா இருக்கு, நீங்க அதுக்கு ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் கண்டென்ட் பாத்துக்கலாம். பட் நீங்க மார்வல்ல நீ தமிழ்ல பாத்துக்கலாம், இங்கிலீஷ்ல இருந்தா பாக்க முடியாது, பாக்கணும்னா காசு கொடுக்கணும். ஆமா, அது வந்து எனக்கு வந்து இட் மேட் சென்ஸ். அவன் எக்ஸ்ட்ரா அழகா வச்சிருக்கான்டா, அவன் அழகா வச்சிருக்கான். என்னன்னா இங்கிலீஷ்ல பாக்குறவங்க வந்து மேக்சிமம் வந்து இந்த பணக்கார மிடில் கிளாஸ்க்கு மேல இருக்க ஆடியன்ஸா தான் இருப்பானுங்க. காமன் பீப்புள் நார்மல் பப்ளிக் எல்லாம் தமிழ்ல தான் பாப்பானுங்க. ஸோ வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற எப்படி பணக்காரனா இருக்கும் அவன்கிட்ட இருந்து காசு வாங்கலாம் அப்படின்ட்டு அழகா யோசிச்சு வச்சிருக்கான்டா. அப்புறம் அந்த மாதிரி இருந்தான். இப்ப வந்து ப்ரோ பிளஸ் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா வித்த காமிச்சிட்டு இருக்கு. ஆடு கார்ல மாடல் இருக்கு, ஸ்மார்ட் அக்கம்ப்ளீஸ்ட் அந்த மாதிரி. அதான் 480 பிக்சல் ஒரு கனெக்ஷன் ஆடோட இருந்தாங்க, 720 பிக்சல் ஒரு கனெக்ஷன் வித்தவுட் ஆட், 1080 பிக்சல் 2 கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கா. அது மொபைலுக்கு பண்றது சிஸ்டம்ல பார்க்க முடியாது, டிவில பண்றது. டிவிங்கிறது டாப் டயர்னு வச்சுக்குவேன், மொபைல்ல பண்றதெல்லாம் ரேட் கம்மியா இருக்கும். இதே லேப்டாப்ஸ்ல பாக்குறது, லேப்டாப்ஸ் டேப் வராது, லேப்டாப்ல பாக்குறது அதுக்கு வேற அமௌண்ட், டிவில பாக்குறதுக்கு ஒரு அமௌண்ட். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இது கூட பரவாயில்லடா, இது ஏதோ நீங்க வந்து சொல்றீங்க. பிரைம்னு ஒருத்தர் இருக்காங்க, அவன் வந்து என்ன கிளவுனே தெரியாது, என்ன சப்ஸ்கிரிப்ஷன் முதல்ல காசு கொடுத்து உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்ட பிறகு நான் நிறைய வச்சிருந்தா என்னோடது இல்ல வேற ஒருத்தனோடது. அவன் நீ பாக்கணும்னா நீ ஏன் இதுல திருப்பி பே பண்ணணும், அவன் இதுக்கு தனியா. என் ஃப்ரெண்டு வந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்கான், சோ அவன் டப்பிங்ல எல்லாம் பிரைம்ல வருதுன்னா பிரைமுக்கு நான் காசு கட்டி உள்ள போய் பார்த்தா அனிமெக்ஸா அது ஒரு இதுவிட அனிமிக்காக ஒரு தனி இதுவிடா கிரன்ச்சி ரோல் மாதிரியா பிரைமுக்குள்ள அதுக்கு வந்து இதுக்குள்ள சேனல்ஸ் இருக்கும் உள்ள. அதுக்கு வந்து நீங்க தனியா கட்டுங்கண்ணா, டேய் போன் குடுறா, நீ தானே டப்பிங் பண்ண, நீ எப்ப காசு கட்டுறதுக்கு? அவனை காசு கட்ட விட்டு அவன் டப்பிங் அவன் இதுல பார்த்த. இவன் வந்து இந்த பிரைம் கார என்ன பண்றா, பண்டில் மாதிரி வச்சிடறான். எம்எக்ஸ் பிளேயரோடது நான் வச்சு வாங்கிக்கிறேன், வேற யாரு இருக்கீங்க, இந்த அனிமிக்ஸோடது லைன்ஸ் கேட்டது வாங்கிடுறான். வாங்கிட்டு வச்சுட்டு ரெண்டுக்கு கூட்டுற வேறான். மென்டலாடா நீ. அனிமி டைம்ஸ்
இப்படி இன்னொருத்தர் இருக்காண்டா, பிளே பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது பாத்திருக்கீங்க? சின்ன சின்ன அல்லுசில ஓடிடி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி வச்சிருப்பான். அதுல போய் நம்ம பாத்துக்கலாம். தெரியலையே, பிளே பாக்ஸ் கேள்விப்பட்டதுல. அந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பீத்தனமான ஒரு இது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வச்சிருக்கிறது பிரைம் தான். அதுல போய் படமும் பார்க்க முடியாது, ஒரு மண்ணும் பார்க்க முடியாது. அப்படி சொல்ல முடியாதா? பிரைம் வந்து இது மட்டும் தான். பிரைம் வீடியோ அப்படிதான். பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நல்லா இருக்கும் அமேசான் டெலிவரிக்கு. என்ன அப்பயே எனக்கு மயிர் மாதிரி தான் டெலிவரி பண்றாங்க. ஒரு நாள்ல வந்துடும்னா 350. என் ஃப்ரெண்டு ஒரு நாள்ல வந்துடும்ல, உனக்கு பிரைம் வச்சிருக்கல போடுன்னா. நான் போட்டுட்டேன். போட்டா 3 நாள் கழிச்சு வருது. அவன் திமிராக பார்க்கிறான். அதை பீட் பண்றது தாண்டா இப்ப இன்னொருத்தன் வந்திருக்கான் பிளிப்கார்ட்ல மினிட்ஸ். இவ்வளவு நாள் எல்லாம் இவங்க இருந்தாங்க. ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் எல்லாம் இருக்குல்ல, பிளிங்கிட், அவங்க ப்ராடக்ட் கம்மி. பிளிப்கார்ட் கிட்ட ப்ராடக்ட் அதிகம். அவன் இன்ஸ்டாமார்ட்னு இது மினிட்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்கான். ஆர்டர் பண்ணினா 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வந்துடும். இது இன்னொரு விஷயம், பிரீமியம்ல வந்து இது ஆட் பண்ணலாமான்னு தெரியல. இது ஸ்விக்கிய ஓபன் பண்ணிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு போயிட்டேன். டெலிவரி சார்ஜ் வந்து 43 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டீங்கன்னா 30 ரூபாய், உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீன்னா 40 ரூபாய் எப்படி கட்டதான் போறேன். சப்ஸ்கிரிப்ஷனே போட்டுக்கலாம், ஸ்விக்கி ஒன் அப்படின்னு சொல்லி போட்டு. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான் இப்போதைக்கு நல்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு. இப்ப இது வின்சென்ட் நீங்க கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி நான் யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி வரணும்னு. எது? அதுக்கும் இருக்கு யூசேஜ் பேஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னு. ஓ, நான் எனக்கு தேவையில்லாதெல்லாம் வேண்டாம், நான் எது பாக்குறேனோ அதுக்கு மட்டும் வேணும்னு. ஆமா, இப்ப நான் இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்னா அதுக்கு மட்டும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். அந்த காலத்துல வந்து இப்ப ரெண்ட் எடுப்பாங்கல்ல, எத்தனை நாள் வச்சிருந்ததுக்கு, இந்த இது நெட்ஃபிளிக்ஸ், ஆமா, அதெல்லாம் இதுலதான் வரும். இந்த இது கேஸ் இருக்குல்ல, கேஸ் கனெக்ஷன் மாசம் கனெக்ஷன் போடுறது. ஆமா ஆமா, அது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தானே. இவ்வளவு யூஸ் பண்றீங்க, இவ்வளவு யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தானே. எலக்ட்ரிசிட்டி சொல்லலாமா? ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. மல்டி ஸ்டாஷ் ஆனா பட் இது பேசிதான் ஆகணும். கோயம்புத்தூர் இருக்குல்ல, வரும் சார் அவுட்காஸ்ட் உறவுகளே, ஒரு 2 நிமிஷத்துக்கு பாலிடிக்ஸ் பொறுத்துக்காங்க. கோயம்புத்தூர்ல இதுக்கு போட்டானுங்க எல்லா இடத்துலயும், கேஸுக்கு எல்லாம் நீ சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஆமா, அங்கெல்லாம் போட்டாங்க. அடுத்து வந்து சேலம்ல வந்து வாட்டருக்கு அந்த மாதிரி வரப்போகுது, வாட்டர் சப்ஸ்கிரிப்ஷன். மீட்டர் எல்லாம் போட்டாங்களாம், கோயம்புத்தூர்ல மீட்டர் எல்லாம் போட்டாங்களாம். போட்டாங்கடா, திருப்பூர்லயும் ஃபுல்லா போட்டாங்க, எங்க வீட்லயே போட்டாங்கடா. எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் தான் இனிமே. நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா சார், போர் போட்டாச்சு, போர்ல இருந்து அபண்டன்ட் சோர்ஸ், கீழ இருந்து எவ்வளவு தண்ணி வேணா எடுத்துக்கலாம். ஆனா நீ சென்னையில தான் கேட்க மாட்டான். என்னது இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல, 2 நாள் தான் அங்க, மீதி எல்லாம் இங்க. ஊர்ல வந்து கிராமத்துல வந்து எப்படின்னா, நீ வந்து போர் போட்ட அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா தண்ணியும் உன்னோடது, கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே உன்னோடது, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அங்க எவ்வளவு போட்டா வருது, எவ்வளவு அடிப்போம் கரெக்டா தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சு 100 150 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயே வருதா? இங்க ரீசெண்டா 800 போட்டாங்க, அப்பவே கருப்பாதான் வருது. அருமை. இப்ப டவுட் இருக்கு, இந்த சாட் ஜிபிடி எல்லாம் இது யூசேஜ் பேஸ் மாடலா? எவ்வளவு இது பண்றோமோ அத்தனை இது கூட. ஆமா, டோக்கன் தான். நீ வந்து ஃப்ரீ இதுக்கு வந்து சம்திங் லிமிட் போயிடுச்சு அப்படின்னா, சாரி சார் கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா. அவனுங்களும் அந்த மாதிரி தான். ஏஐ மாடல்ஸ் எப்படின்னா, நீ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வச்சிருப்பான், ப்ரோ பிரீமியம், அல்ட்ரா பிரீமியம். ஆமாண்டா, ஏஐ மாடல் இதெல்லாம் நல்லதுதான்டா. நல்லது மீன்ஸ் ஓகே தான் அவனுக்கு இந்த ப்ரோ மேக்ஸ்லாம் வைக்கிறது. ஏன்னா அவன் வந்து ஃபேபிள் 5 வந்து ப்ரோ கொடுத்தான் அப்படின்னா ஊம்பிட்டு தான் போவான் அவன். ஏஐ நல்லதுன்னு சொன்னவனே சொல்லலான்னு பார்த்து அதானிக்கு ஊம்புகிறாராமா, தொடர்ந்து யோசிப்போம். இல்லப்பா, கிளாடு அவன் தானே டேட்டா சென்டர்லாம் ஓபன் பண்றான். அதானி வந்து ஒரு ஏவியேஷன் இதை ஆரம்பிக்கலான்னு இருக்காண்டா, ஏர் இந்தியா மாதிரி ஒரு கம்பெனி. ஏர்போர்ட்லாம் நம்மால் தான், நம்ம கையில தான். ஃப்ரீயா ஃபிளைட் விட்டுப்பேன், பெட்ரோல் நம்மால் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்குடா, பட் லார்ஜ் ஸ்கேல்ல இல்ல, ஏர் இந்தியா மாதிரி பண்ண போறான். இல்ல, பெட்ரோல் நம்ம கையில, ஓகேவா? பார்ட்ஸ் எல்லாம் மிலிட்டரி டெக்னாலஜி வாங்கிக்கலாம். நம்மால் பையன் தான்
ஃபியூல் தயாரிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட இருந்து ஏவியேஷன் ஃபியூல் வாங்கிக்கலாம். எல்லாம் நம்ம பிசினஸ் தான். நம்ம பிசினஸ்க்குள்ள பிசினஸ் உறவுகளுக்குள்ள உதவி பண்ணிக்கிறதான குடும்பம். சரி, தொடர்ந்து விவாதிங்க. இதெல்லாம் நாங்க நம்ம திருப்பி பேக் டு டாபிக் வாங்க. இப்ப வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 விதம் இருக்கு. அது வந்து ஒண்ணுன்னா உன்னோட ஆக்சசிபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டை வந்து நான் கொடுக்கறது, இந்த சர்வீஸ் ஆஸ் சிஸ்டமா இருக்கிறது, அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து இதுவா கொடுக்குறது, சர்வீஸா கொடுக்கறது. ஒன்றும் இல்லை, என்னன்னா நீ வந்து பேசிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் ப்ராடக்ட் யூஸ் பண்றது நான் காசு கேட்க மாட்டேன். நீ வந்து ப்ரீமியமான ஃபியூச்சர் லைக் வந்து கூகுள் டிரைவ் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஸ்டோரேஜ் வேணும்னா மட்டும்தான் காசு கேட்பான், மற்றபடி காசு கேட்க மாட்டான். ஆனா பிரைம் வீடியோ எப்படின்னா ஃப்ரீயா கொடுத்துருவான், ஆனா அவனால பார்க்க முடியாது. இப்ப இந்த இவங்க இது வந்து ஒரு புது ரகமா இருக்கும். என்னன்னா இந்த கேமிங் சைட்ல வந்துட்டீங்கன்னா 2 ஜெயிண்ட்ஸ் இருக்காங்களா, பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ். அவங்க இல்லடா, கன்சோல் பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ். சோ எக்ஸ்பாக்ஸ்க்கு கேம் பாஸ் இருக்கு, மைக்ரோசாஃப்ட். ஆமா, எக்ஸ்பாக்ஸுக்கு அது இருக்கு, பிளே ஸ்டேஷனுக்கு அந்த இது ஒண்ணு இருக்கு, எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸும் இதுவும் இருக்கு. இவனுங்க எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் கூட விட்டு அவங்க கொஞ்சம் மலிவு விலையில தராங்கன்ற. இந்த சோனிக்காரன் என்ன பண்றான், உனக்கு வந்து நான் வாங்கிடுறேன், ஆனா நீ எதுவுமே ஓன் பண்ணல, உனக்கு வந்து ஆக்சஸ் டு பிளே தான், நீ வந்து தொடர்ந்து காசு தர மாதிரி இல்ல, ஆனா நீ எதுவும் ஓனும் பண்ணல. நான் நினைச்சா எப்ப வேணா உங்ககிட்ட இருந்து நான் பறிக்க முடியும் அந்த ஆக்சஸ். அதுவும் வந்து பிசிக்கல் சிடிஸ் வந்து விட்டுட்டு இருந்தானுங்க, கேம் சிடி. இப்ப அதையும் நிறுத்த போறானுங்க, நிறுத்திட்டாங்க. 2024ல நிப்பாட்டிட்டாங்க. இப்ப வரணும்னா நீ ஓன் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்ப நீ வந்து ஒரு கேம் விளாடுறது வந்து பிரைஸ், கேமோட பிரைஸ் ஹையா இருக்கும் போது நீ வந்து கேம் பாஸ் வாங்கிட்ட, அப்படி சப்போஸ் வாங்கிட்டேன்னா உனக்கு வந்து உனக்கு வந்து இது ஃப்ரீ ஆயிடுது. உனக்கு வந்து பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ், சரி இது கேம் பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி டே 1 கேம்ஸும் உன்னால ஆடிக்க முடியும் கேம் பாஸ் வச்சிருந்தீங்கன்னா. இப்போ ஒரு சில கேம் எல்லாம் வரும்போதே இது வந்து கேம் பாஸ்க்காகவும் வருது, நீங்க மாசம் வந்து 500 ரூபாய் கட்டினா போதும், நீங்க வந்து இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆனன்னைக்கே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. இப்ப வந்து அது வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா இருக்கே தவிர, ஆல்ரெடி அவன் வந்து என்ன வாங்க வேணான்றான், நீங்க என்ன சுத்தமா வாங்காதன்ற. அதாவது இப்ப வந்து நான் ஒரு கேம் வாங்குறேன்னு வச்சுக்கோயேன், அது அந்த கேம் வந்து நான் வாங்கினதா கணக்கு இல்ல, நான் வந்து அந்த கேம் ஆடுறதுக்கான ஒரு ஆக்சஸ வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். ஆக்சஸ் தான் வாங்குறேன், அவ்வளவுதான். கேம் அது சீடியா பிசிக்கல் காப்பியா எப்ப வேணா ஆடிக்க முடியாது. அவன் சொல்ற வரைக்கும் அவன் கேம் இருக்கும், அவன் சொல்லிட்ட பிறகு கேம் இருக்காது. ஆல்ரெடி அப்படி இருக்கு. இவன் என்ன பண்றான், என்ன புஷ் பண்ணிட்டு கேம் ஆக்சஸ் காசு அவ்வளவு இருக்குல்ல, நீங்க என்ன பண்றீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருங்க, நான் உனக்கு வந்து டே 1லயே இந்த கேம் வந்து உன்னை ஆடுறதுக்கு உனக்கு ஆக்சஸ் கொடுத்துறேன், நீ கேம் பாஸ் வச்சிருக்கல அப்படின்னு. நீ ஒரு மாசம் கழிச்சு திருப்பி அந்த கேம் ஆடணும்னா ஆட முடியாது, நீ திருப்பி கேம் பாஸ் போட்டு அந்த கேம் ஆடணும். யூ ஆர் நெவர் ஓனிங். நிட்டன்டோன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவன் கிளவுட் கேமிங் எல்லாம் கொண்டு வந்துட்டான். ஒரு டிவைஸ் ஓன் பண்ணணும்னே இல்ல, ஜியோ கொண்டு வந்தானுங்களா கிளவுட் கேமிங், இந்த மாதிரிதான். நீ ஒரு மொத்த டிவைஸ் கூட வச்சுக்கலாம், கண்ட்ரோல் இருந்தா போதும், நீ ரன் பண்ற ஜிபியூ தேவையில்ல. நீ கேம் பாஸ் என்ன நினைச்சிட்டு இருக்க, கிளவுட் கேமிங் தான் எதுவும். நீ வந்து வாங்கிட்டு நீ வந்து ஒரு லேப்லயே ஆடலாம் கிளவுட் கேமிங் போட்டு. ஓ சரி, ஓகே. இல்லடா, இப்ப கேம் வாங்குறோம்னா நம்ம டவுன்லோட் பண்ணணும்ல. இப்ப RDR 2னா நான் வந்து 100 GB டவுன்லோட் பண்ணணும், அவன் அது காசு இருந்தாதான் நம்மளால விளையாட முடியும். இப்ப வந்து கேம் பாஸ்ல அது ஃப்ரீயா வந்துருதுன்ற. எக்ஸ்பாஸ் கேம் பாஸ்ல நீ வந்து கேம் வந்து நீ கிளவுட் வந்துருது கிளவுட் கேமிங்க்கு. நீ அது போக நீ எக்ஸ்ட்ரா காசு கட்டின. இப்ப வந்து இவனே பிரிச்சுட்டான் டயரா, எசென்ஷியல்ஸ், பிரீமியம், அல்டிமேட், பிசி ஒன்லின்னு. பிசி ஒன்லின்னு போட்டினா 300 கேம்ஸ் ஆட முடியும் பிசில, டே 1 கேம்ஸ் ஆட முடியும். புதுசா ஏதாவது கேம் வந்தா அது கேம் நீ ஆடிடுவ. அதுக்கு வந்து நீ வந்து 700 ரூபாய் தரணும் மாசம். நீ ஆர்டிஆர் வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்க. ஆர்டிஆர் இவங்கிட்ட இல்ல, வேற ஏதாச்சும் கேம்ஸ் வச்சுக்க, ஃபேபிள் இல்ல பர்சோனா அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்க. வருதுன்னா இவன் வந்து இவங்கிட்ட கொடுத்துட்றேன் நானு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்றான் டே 1லயே. அவ்வளவுதான். இப்ப வந்து நான் அந்த கேம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இப்ப கிளவுட் கேமிங் வந்து வந்துருச்சுன்னா, இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஃபுல்லா வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி இப்போ மைக்ரோசாஃப்ட் கிட்டயோ சோனி கிட்டயோ போய் நிக்க தேவையில்லை. யுபிசாஃப்ட், ராக் ஸ்டார் இவங்களே வந்து ஓன் அவங்க கேம் கொண்டு வந்துடலாம்ல. ஆஹா, வின்சென்ட் புழுத்த ஆரம்பிச்சுட்டான். இப்ப பாடுற மாஸ்டர் பிளான.
இனி நீ கேம் வந்து பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் தான், நான் பிசிக்கே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டேஷன் சொல்லிட்டான். ஆமா ஆமா ஆமா. எப்படின்னா இது காட் ஆஃப் ராக்னராக் வந்து பிசிக்கு வந்துச்சு இல்ல பல வருஷம் கழிச்சு. ஸ்பைடர்மேன் 2 வந்துச்சு, அதெல்லாம் இனி வரவே வராது. ஆமா, அடுத்து வர உள்ளூரின் கேமும் வராது, இப்ப வர GTA 5 வராது. இதுக்குதான் இதுக்குதான் இவனுங்க இந்த இது டிஸ்க பேன் பண்ணானுங்கல்ல. பேன் பண்ணதுமே வந்து தூங்கிட்டு இருந்தவனுங்க எல்லாம் முழிச்சிட்டானுங்க. முழிச்சு என்ன பண்றானுங்க, எமுலேட்டர் இருக்குல்ல, PS எமுலேட்டர் பிசிக்கு, அதெல்லாம் 2021 வந்து இது எதுக்குப்பா தேவையில்லாம, பிஎஸ்ஏ நல்லா தானே இருக்கு, அதெல்லாம் காசு கொடுத்து விளாடிக்கிட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இவன் இந்த பிசிக்கல் டிஸ்க் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்றேன்னு சொன்னதும் எல்லாம் போய் திருசி தட்டி எடுத்து ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப வேற இருக்கா, மிகப்பெரிய பிரேக் த்ரூ என்னன்னா 3D கேம் ஒன்னு வந்து ஓபன் பண்ணிட்டானுங்க பிசில. PS5 எக்ஸ்க்ளூசிவா வந்து ஆஸ்ட்ரோ ரன்னு ஆஸ்ட்ரோ ஒரு கேம் இருக்கு 3D கேம். அந்த கேம் வந்து பிசில ஓபன் பண்ணிட்டானுங்க Fable 5 யூஸ் பண்ணி. இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஏஐ ஆக்சஸோட இவங்க எல்லாத்தையும் விட்டோம் அப்படின்னா PS5 எக்ஸ்க்ளூசிவா நாங்க வந்து ஸ்பைடர்மேன் 3 கொண்டு வரோம் அப்படின்னு வருவானுங்க. பிஎஸ்ல அங்க வந்த 2 மணி நேரத்துல பிசி எல்லா இடத்துக்கும் வந்துடும், எல்லாரும் பிசில விளையாட ஆரம்பிச்சிடலாம். படம் மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல படம் விட்டான்னா 2 மணி நேரத்துல ஆகிற மாதிரி. இப்பயே வந்து இந்த கேம்ஸ் வந்து டெனிவோன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் மூலமா தான் கேம் வந்து கிராக் பண்ண முடியாம வச்சிருந்தானுங்க. நீ கேம் ஆடணும்னா அந்த லேப்டாப்ல இருந்து ஒரு டெனிவோ லேயருக்குள்ள போயிட்டு டெனிவோல வந்து இவன் ஆக்சஸ் வச்சிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிறகு கேம்குள்ள போகும். இவனு என்ன பண்ணிட்டானுங்க, இந்த முதல்ல டெனிவோ கிராக் பண்ண ட்ரை பண்ணானுங்க, அது ஒன்னொன்னா கிராக் பண்ணி வந்துச்சு. இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ கேம் ரிலீஸ் பண்றியா, ஹைப்பர்வைசர் நான் அவனை கொண்டு வரேன், இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா டெனிவோ கூட பேச்சே இல்ல, நம்ம நேரம் லேப்டாப் டு கேம் தான், பைபாஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதனால உங்க கம்ப்யூட்டர் வந்து பாதிக்க அடைய வாய்ப்புகள் இருக்கு ஹைப்பர்வைசர் மூலமா. ஆமா ப்ரோ, பாதிக்கும், புரியுது ப்ரோ, பரவாயில்ல அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர்வைசர் இன்னும் பழக்கத்துல அதிகமா ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து என்ன சொல்றது, ஆடுறவங்க ஆடிட்டு இருக்காங்க, ஐ கேன் ரிஸ்க் மை லேப்டாப், ஐ கேன் ரிஸ்க் மை பிசி அப்படின்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என் பிரைவசி எல்லாம் ஒரு புண்டு இல்ல எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க பண்றாங்க. நானே அனுப்புறேன் கேளு. மிச்சம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்காங்க, தயக்கத்துல இருக்காங்க, கூடிய சீக்கிரம் போயிடுவாங்க. பிசிக்கல் டிஸ்க் பேன் பண்ணாங்க, அடுத்து வந்து இல்ல பிசிக்கல் டிஸ்க் பேன் பண்ணாங்கல்ல, அடுத்து PS5 காஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் ஏத்துனா போயிடுவானுங்க. இந்த யாரு ரீசிங்க் விட்டான், அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃபிளாக் ரீசிங்க். ஆமா, அருமையா இருக்கடா தம்பி, அண்ணன் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர்வைசர்ல விட்டானு வந்த உடனே. ஹைப்பர்வைசர் பிசியோட இது எமுலேட் பண்றதா என்ன சொல்றது, இது மாதிரின்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து அந்த சிஸ்டம் லேயர்ல கேம் ரன் ஆகும். தனி ஓஎஸ் மாதிரி இல்ல, ஆனா வந்து விஎம் மாதிரி, விர்ச்சுவல் மிஷின் மாதிரி. கிட்டத்தட்ட விர்ச்சுவல் பைபாஸ் பண்றதுக்கான ஒரு விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக். டாக்கர்ல ரன் ஆகுற மாதிரி தனியா செப்பரேட்டா ரன் ஆகும். ஓகே, அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வேற என்ன பேசலாம்? இன்கேம் பர்ச்சேஸ் வச்சிருக்கானுங்கல்ல, இந்தியன் பர்ச்சேஸ் அப்படின்னா இன்கேம்டா, இந்த பேட்டில் பாஸ் பப்ஜி அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு தான். அது வந்து வேணா வாங்கிக்கலாம் வேணா விட்டுக்கலாம்ன்ற மாதிரி தானே. அங்கதான் நீ வந்து இல்ல நீ வந்து ஸ்கின் வேணா வாங்கிக்கலாம் வேணாம் பையா, நாங்க வந்து வாங்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்கின்னுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுப்போம். நீ வந்து இந்த ஸ்கின் யூஸ் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து புல்லட்டோட பவர், ஹிட்டிங் பவர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ வந்து நீ வந்து பேசிக் AK-7 போட்டு AK எடுத்துட்டு போய் 50 புல்லட்ல ஒருத்தனை கொன்ன அப்படின்னா இந்த ஸ்கின் போட்டிருக்கவன் 20 புல்லட்லயே கொள்ளலாம். அது வந்து BGMI பப்ஜில கொண்டு வரல, ஃப்ரீ ஃபயர்ல கொண்டு வந்துட்டானுங்க. அது வந்து என்ன சொல்றது, ஒரு சிலதுல வந்து இதுவா இருக்கும். என்னது இப்ப வந்து என்னன்னா, இந்த இது இருக்குல்ல, மார்வல் ரைவல்ஸ் சொல்லிட்டு ஒரு கேம், அதுல வந்து லேடி லோக்கி ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், பட் ஆனா ஹெட்ஷாட் ஒழுங்கா உள்ளாது, லோக்கியோட ஹிட் பாக்ஸா வச்சிருந்தாங்க. நீ அந்த ஸ்கின் வாங்கிட்டீங்கன்னா கேம் ஆரம்பினா தெரியாம ஹெட்ஷாட் வச்சான்னு வச்சுக்க, உள்ளாது ஒழுங்கா. ஏன்னா லோக்கியோட கேரக்டர் சின்னது, அது மேல இருக்கிற லேடி லோக்கி ஸ்கின் வந்து ஹைட் அதிகம்.
ஹிட் பாக்ஸ் கம்மியா இருந்தது ஓ அப்படின்ற மாதிரி. ஏய் நல்லா இருக்குடா. நீ வந்து இப்படி பண்ணிடலாம்ல மார்வல் ரைவல்ஸ்ல. எப்படின்னா அயன்மேன் இருக்கான்ல, அயன்மேன் எல்லாத்துக்கும் தெரியுன்றதுனால சொல்றேன். அயன்மேன் வந்து நீ நார்மலா வச்சிருந்த அப்படின்னா மார்க் ஒன் சூட்டு, அயன்மேன் 1ல 2ல வச்சிருப்பான்ல அந்த சூட்டு. நீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஸ்கின் வாங்க அப்படின்னா அவெஞ்சர்ஸ் என்கேம் சூட்டு, அதுல பவர்ஸ் அதிகமா இருக்கும். பவர் இது எப்படி? அதிகமா இல்ல, பட் ஆனா இது வந்து ஒரு சின்ன கிளிச் மாதிரி கொண்டு வந்தான். அப்புறம் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு வச்ச உடனே சரிங்க இருங்க புது ஹிட் பாக்ஸ் வழங்கப்படும். இது எப்படி இருக்கு? நான் வந்து உனக்கு வந்து நான் ஸ்கின் போட்டு இது பண்ணல ப்ரோ, கேரக்டரே அப்படிதான் ப்ரோ. அந்த கேரக்டர் வந்து அயன்மேன் 2ல வந்து அவ்வளவு ஃபீச்சர்ஸ் கம்மியா தான் இருந்தான், என் கேம்ல வந்து அதிக ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது எப்படி நீ வந்து இதுன்னு சொல்லலாம்? கார்பரேட் கைக்கூலியா மாறின பாருங்க. சோ பே டு வின் கேம்ஸ் இருந்திருக்குதான் முன்னாடில இருந்து, பட் ஆனா வந்து இந்த இதுவெல்லாம் அந்த கணக்குல வருமான்றது டவுட் தான். இப்ப வின்சென்ட் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் பவர் அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இதுவும் வந்து என்ன சொல்றது ஒரு டார்க் பேட்டர்ன் மாதிரி தான் அது. உன்னை வந்து நான் கலர் கலரா வித்த காமிப்பேன், பளிச்சுன்னு வரும், மத்தவெல்லாம் ஆடுவான், அது எப்படின்னே தெரியாது. நான் ஆடும் போதுலாம் எல்லா டைமும் எவனோ ஒருத்தர் பிளைட்டுக்கு ஸ்கின் வச்சுட்டு இருக்கான். பப்ஜில எல்லாருமே பப்ஜி இது ஸ்கின் வச்சிருக்கீங்களாடா, என்னடா இது? டேய் அது வந்து பப்ஜி உனக்கு என்னதான் அதுல பவர் எல்லாம் குடுக்கலைனாலும் ரெகுலரா விளையாடுறவன் வாங்கிடுவான் பாஸ். நீ ஒன்ஸ் வாங்கிட்டேன்னு வைங்க, அந்த ரொம்ப நாள் ஆச்சு விளையாடியும் ஒரு 100 வரைக்கும் இருக்குடா. அது என்னது மாறிட்டே இருக்குங்களா? ஆமா மிஷன் கொடுப்பாங்கடா ஒரு அதான் ஆர்பி ராயல் பாஸ் சொல்லு. ராயல் பாஸ் மிஷனு அத முடிக்க நமக்கு யூசி வந்துரும், திருப்பி வந்துரும். நம்ம அதை வச்சு மறுபடியும் அடுத்த பாஸ் வாங்கலாம். அது ஒரு பிளஸ் நம்ம ஒரு அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்ப என்னன்னா நம்ம கேம் வச்சு பாக்குறோம். நீ இப்ப காசு கொடுத்தீங்கன்னா நீ அதுக்கு உனக்கு வந்து ஒரு தனி உசர கொடுத்து ஆடணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி. எனக்கு ராயல் பாஸ் வந்து நான் டார்க் பேட்டர்னா வேணா பாப்பேனே தவிர அது வந்து என்ன சொல்ற சப்ஸ்கிரிப்ஷனா அப்படின்ற மாதிரி என்னால எடுத்துக்க முடியல. ஆமாண்டா உன்னை ட்ரிகர் பண்றேன்டா, ஆமாண்டா எல்லாரும் வச்சிருக்காண்டா, உன்னை போமோல ஈடுபடுத்துறேன்டா, வாங்குறது உங்க இஷ்டம் தான். இது வாங்குறதுனால உனக்கு பெருசா பவர்லாம் வரப்படும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் இருக்கு பாரு. இப்ப GTA 6லயே கொண்டு வர போறானுங்களே, 2 பாஸ் குடுக்குறானுங்கல்ல GTA 6ல, பேசிக் அப்புறம் இன்னொன்னு என்னமோ சில கார் பழைய வைசிட்டில வர கார் எல்லாம் வருதான். அது அப்புறம் போட் ஓட்டலாமா என்னமோ போட் ஒண்ணு வருதாமா. GTA வைசிட்டி இது எல்லாம் ஒரே இடத்துலதான் நடக்குது, சேம் வேர்ல்டுக்கு அந்த பழைய எலிமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு காசு கேக்குறான். சொல்ல முடியாது, அது வாங்கின டாம் யூனிவர்சிட்டி கூட வரலாம் கடைசியில. என்னங்க நீங்க வந்துட்டீங்க? என்ன சொல்றது, அவங்க வந்து இந்த மாதிரிதான் விக்கிறானுங்களே. என்ன சொல்றது, நான் இங்க நார்மலா ஒண்ணு வாங்கிக்குவாங்க, எக்ஸ்ட்ராவா ஒண்ணு வாங்கிக்குவாங்க. இப்ப இவன் இதுக்கே ஆன்லைன்னு சொல்லிட்டு தனியா தான் வைக்க போறான். அது தனி கேம் GTA 6 ஆன்லைன். அது வேற, அது இவங்க சர்வர்ல விளையாடுறது. வேற ஏதாவது பேசணுமா? வேற அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சு. சரி, இப்ப உங்க ஃபியூச்சர்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க? லூசிஃபர் வந்து என் கையை கட்டி போட்டு வச்சிட்டான், அதனால எதுவும் பேச முடியல. அரசு எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா இங்கே உட்காந்துருவேன்னு தெரியும், எங்கடா போற கேள்றா அப்படின்ற. நாட் ஆன் மை வாட்ச், எல்லாம் லீடர் வந்துட்ட பிறகு பேசுங்க. சொல்லு, இது எதிர்காலத்துல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீ இப்போ பேசும்போது சொன்னீங்களா, பரவாயில்ல கூகுள் பரவாயில்ல டிரைவ் கொடுக்குறான், ChatGPT பரவாயில்ல அப்படின்ட்டு. அடுத்த 5 வருஷத்துல எனக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது நமக்கு. அவன கொண்டு வந்து சொல்லுவான். ஆமா, அந்த மாதிரிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்பாட்டிஃபைல நல்லா வந்தாண்டா, $5 பாட்டு எவ்வளவு வேணா கேட்டுக்கலாம் ஆடுல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அது எப்படின்னா either you die a hero or long enough to become a villain அப்படின்ற மாதிரி நாஃப்டர்லயே நீ செத்துருக்கணும். ஸ்பாட்டிஃபை வரைக்கும் வந்த பத்தியா? நம்ம வந்து எல்லாமே பழகிட்டோம்டா. நான் வந்து மூவிஸ் டவுன்லோட் பண்ணி தான் இப்போ வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் MP3 வந்துட்டேன். ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல, கன்வீனியன்ஸா மாறிட்டாங்க. இப்போ கார்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துருச்சு. அதுக்கெல்லாம் வந்து MP3 போட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் வந்துருச்சு. அதுல வந்து தனியா MP3 போட்டோ இல்ல பென்ட்ரைவ் போட்டோல இப்ப யாரும் கேட்கறது இல்ல. கண்டிப்பா அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ நம்ம எவ்வளோ மாடர்னைஸ் ஆகுறோமோ அவ்வளோ நமக்கு தான் ப்ராப்ளம்.
பூமர் டாக்காட்ட தான் இருக்கும். ஆனா அதான் உண்மை. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சில இது சொல்றேன் பைரசி பண்றதுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இருங்க சொல்லவா- சொல்லலாமா? இருங்க நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சந்தேக அபாயங்களுக்கு உட்பட்டவை, தவறு செய்து திட்டம் தந்த அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் உங்க ரிஸ்க்ல பண்ணிக்கோங்க. அடுத்து மாவு சொல்ல போறதெல்லாம் இதுக்கு அவுட்கேஸ் பாட்காஸ்ட் ஆமா, ஆதரிப்பதில்லை. இல்ல, ஒண்ணு ஏதாவது வந்து ஆச்சுன்னா அது risk. கம்பெனி பொறுப்பு இல்ல. ஆமா, இல்ல இதுக்கெல்லாம் வந்து கேஸ்ல போட மாட்டான். அமெரிக்கா ஆனா கூட வாய்ப்பு இருக்கு, இந்தியா வாய்ப்பே இல்ல. டுட்டோரியல் போட்டாலே அவனும் கண்டுக்க மாட்டான், ம். புரியவும் புரியாது. என்னன்னா, யூடியூப் உங்களுக்கு ஃப்ரீயா வேணும் அப்படின்னா கூகுள்ல போய் யூடியூப் வேன்ஸ்டுன்னு டைப் பண்ணுங்க. வேன்ஸ்டு டைப் பண்ணுங்க, அது ஒரு அப்ளிகேஷன் உள்ள போகும். இது வந்து ஒரு அப்ளிகேஷன், இது ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேன்ஸ்டு மேனேஜர்னு ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து மைக்ரோஜீன் ஒன்று இருக்கும், மைக்ரோஜீனுங்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப யூடியூப் ஃப்ரீயா வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மைக்ரோஜீல போய் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதை அப்படியே வச்சிடலாம் ஓரமா. ரெய்வன்ஸோட மேனேஜருக்குள்ள போயிட்டு யூடியூப் அதுவே காட்டும், யூடியூப் வந்து தம்பி நீ இந்த வெர்ஷன் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ நீங்க இன்டர்நெட்ல போய் அந்த வெர்ஷன் ஆஃப் யூடியூபை டவுன்லோட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி ரீபேக்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரீபேக் ஆயிடும். ரீபேக் ஆகி இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மைக்ரோஜில அது ஜிமெயில் இருக்கிறதுனால அங்க இருந்து ஜிமெயில் எடுத்து உங்க அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடும். இந்த யூடியூப்ல வந்து எந்த ஆடும் வராது. பிளஸ் வந்து கஸ்டமைசேஷன் எக்கச்சக்கமா இருக்கு, பண்ணிக்கலாம். இது சிம்பிளி ரொம்ப டீட்டெயில்டா வேணும்னா இருங்க கஸ்டமைசேஷன் தான் ஞாபகம் வந்துச்சு. யூடியூப்ல சப்ஸ்கிரிப்ஷன் தூக்கிட்டா அது கீழே ஹோம் பேஜ்ல இருக்கும்ல சப்ஸ்கிரைபர்னு, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்க்கலான்னு நான் போய் கிளிக் கொடுத்தா என் பேஸ் காட்டுது. என்னடான்னு பார்த்தா ஆட் பட்டன் அங்க வச்சுட்டான். எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கு, எனக்கெல்லாம் இருக்குப்பா. நான்லாம் கீழே ஹோம் பட்டன், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன், மூணு தான். நான் யூடியூபை யூஸ் பண்ணி பல நாள் ஆச்சு. அப்படியும் உங்களுக்கு வேன்ஸ்ட் எல்லாம் போய் சுத்தி பண்ணணும்னா சிம்பிளா உங்களுக்கு ஆட் மட்டும் வரக்கூடாதுன்னா பிரேவ் இருக்குல்ல, பிரேவ்ல யூடியூப் போட்டு ஹோம் பேஜுக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது பாடி யூஸ் பண்ணலாம், ஆட் வராது. ஆமா, என்ன யூடியூபோட சேஞ்ச் ஆகும், அந்த அளவு வராது. ஆமா, இதுல வந்து போன் நீங்க பழைய போன்னா திணறும். என் பழைய போன்லாம் எக்கச்சக்கமா திணறும். புது போனா இருந்துச்சு அதை ட்ரை பண்ணுங்க. வேன்ஸ்ட் வந்து அது நிறைய பேங்கிங் ஆப் எல்லாம் சப்போர்ட் பண்ணாது. ஓபன் பண்ணாலே நீங்க வேன்ஸ்டு மைக்ரோஜி வச்சிருக்கீங்க அப்படின்னு காட்டும். இல்லையே, அப்படிலாம் எனக்கு இது காட்டலையே. எனக்கு காமிச்சிருக்கு, சென்ட்ரல் பேங்க் காமிச்சிருக்கு. ரெட் வச்சிருக்கேன், எனக்கு ரெட் ஒர்க் ஆகுது. சென்னை ஒன்னு ஒர்க் ஆகுது, பிஹெச்ஐ ஒர்க் ஆகுது. அதெல்லாம் ஒர்க் ஆகும்டா. மொபைல் பேங்கிங் ஆப் இருக்குல்ல பேங்கோடது, ஐசிஐசிஐ ஒர்க் ஆகுது, ஐசிஐசிஐ ஒர்க் ஆகுது இருக்கு. அவன் தண்டு புண்டையா இருப்பான், இதெல்லாம் கூட கண்டுக்காம. எனக்கு இதுக்குதான் வார்னிங் வந்துச்சு. அது பேர் என்ன, கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குல்லடா, அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே காட்டும். இப்ப இது நான் யூஸ் பண்றது வின்சென்ட் இப்ப சொல்ற மாதிரி தான். நான் வந்து பிரேவ்ல போட்டு வச்சிடறேன், யூடியூப்லாம் பிரேவ்ல தான் பாக்குறது. இப்போ இதுக்காக மொபைல்லனா பாத்துப்பேன், முக்காவாசி லேப்டாப்ல தான் பாக்குறது வீடியோ கன்சப்ஷன். பிரேவ் தான். ஆமா, இப்ப இது யூடியூபோட இதுவே பாரு, ஹோம் பேஜ் எப்படி மாறிச்சுன்னா ஹோம், ஷார்ட்ஸ், கிரியேட், நீங்க அவ்வளவுதான். சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன வந்து ஹோம்ல வந்து மேல வச்சுட்டான். உனக்கு தம் ஃபிங்கர் கீழே தானே இருக்கும். எனக்கு கீழே தான்டா இருக்கு, எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு. நீ பாரு, எனக்கு மேல வந்துட்டான் அவன், எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இப்ப மேல வந்துட்டான். கொடூரமா இருக்கு இந்த யூடியூப். இப்ப நீ சப்ஸ்கிரிப்ஷன் போனேன்னு வையேன், உனக்கு வந்து நீ யார சப்ஸ்கிரைப் பண்ணிரியோ அந்த ஃபீட் மட்டும்தான் வரும். அவனுக்கு என்ன தேவைன்னா நீ எல்லாமே பார்க்கணும். அதனால அதெல்லாம் ஹைட் பண்ணுவானுங்க, மேல வைப்பானுங்க, அந்த மாதிரி நிறைய குரல் வித்தியெல்லாம் காட்டுவானுங்க. இப்ப வந்து என்ன சொல்றது, சப்ஸ்கிரிப்ஷனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன்னா, இப்ப வந்து இந்த கரெக்டா என்ன 2000க்கு அப்புறம் தான் கிளவுடோட இது வந்து பூமிங் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து. ஸோ இப்ப வந்து நமக்கான கிளவுடு வந்து ஒரு சிஸ்டம் வந்து என்ன சொல்றது, இதுக்காக வாடகை மாதிரி விட்டுருவா. நீங்க வந்து உங்க சிஸ்டம்ல ஒரு லைப்ரரி மாதிரி வச்சு, இப்ப ஸ்ட்ரீம்னா நீ ஒரு கேம் ஏத்துறீன்னா அது உன் லைப்ரரியில இருக்கும். அந்த கேம் ஸ்டீம்ல இருந்து போனாலும் ஒரு லைப்ரரியில தான் இருக்கும். ஸ்டீமா அதை பேன் பண்ணி தூக்காத வரைக்கும், இந்த கேம் ஆபத்தானது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாத வரைக்கும் அந்த கேம் உங்ககிட்ட தான் இருக்கும் லைப்ரரியில. அந்த மாதிரி வந்து மூவிஸும் சீரீஸும், இந்த கேம் இந்த படம் வந்து இப்ப 50 ரூபாங்க வாங்கிக்குவாங்க அப்படின்னா நீ அந்த படம் வாங்கி வச்சுட்டு உனக்கு வந்து லைப்ரரி மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இத பாருங்க, இது ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல ரெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ரெண்ட்ல இருக்கும், வாங்கிக்கிற மாதிரி வருமானதுதான்.
உனக்கு வந்து ஆனா இப்ப வந்து நீ இதை மெயின்டைன் இந்த இந்த லைப்ரரியை மெயின்டைன் பண்றதுக்கு நீ காசு தருவ. உங்ககிட்ட எனக்கு காசு வந்துட்டே இருக்கணும். நான் நூதன முறையில காசு வாங்கிக்கிறேன். நான் உங்ககிட்ட மந்த்லியா உங்ககிட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் வாங்கிப்பேன், அது போக படத்துக்கும் அப்பப்போ வாங்கிப்பேன். கேபிட்டலிஸ்ட் தான் இப்படிதான்டா யோசிப்பா. நீ வேற அவ்வளவுதான். நீ நம்ம சொன்ன மாதிரிதான், நம்ம நீ யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸுமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு வந்துடும். மொபைல்லயும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வாட்ஸ்அப் வந்துருச்சு, சப்ஸ்கிரிப்ஷனா எது வராதுன்னா கூகுள் பே வராது. இல்லடா, இப்போ மொபைல் ஆண்ட்ராய்டு வந்து ஓபன் சோர்ஸா இருக்குல்ல, ஆனா இவன் ஓபன் சோர்ஸா அப்படி பண்ண மாட்டான். அப்படி பண்ணான்னு ஏன், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 20ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க காசு கொடுத்தாதான் உங்களுக்கு இதெல்லாம் வரும், பிரீமியம் பேக்ல தான் வரும் அப்படின்னு கொண்டு வந்துட்டானா ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இது ஒரு நாள் இந்த டாபிக் வச்சுட்டு நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அவனை சுத்தி எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னு யோசிக்க ஒருவேளை நானே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலா நான் போயிட்டு என் கம்பெனிக்காரங்கிட்ட போயிட்டு, இந்தாங்க இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, மாசம் மாசம் இவ்வளவு காசு கொடுத்துருங்க, யூசேஜ் பேஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன், என்னைக்காச்சும் இந்த ப்ராடக்ட் உங்க நீங்க யூஸ் பண்ணல, லீவ் போட்டுருச்சுன்னா அன்னைக்கு நீங்க காசு தர தேவையில்ல, நான் என் சம்பளமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல வாங்குறேன்னா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? முடிச்சுக்கலாமா? அதான் கார்பரேட்டும் சரி கேபிட்டலிசமும் சரி உங்ககிட்ட காசு பார்க்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல பெஸ்ட் மெத்தட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. பழகினா காசு கொடுத்து பழகிக்கோங்க. இது ஒரு லூப் மாதிரி தான், போயிட்டோம்னா நீ அவ்வளவுதான், யூஸ் பண்றோமோ இல்லையோ காசு போயிட்டே தான் இருக்கும். இருந்து இல்லை திருத்தப்படவாய் மாதிரி மனம் திருந்து. இப்பெல்லாம் இந்த நான் இது கடைசியா போய் சர்ச் பண்ணி இந்த கூகுள்ல சர்ச் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. நேரா ஜெமினி கிட்ட போறேன், ஏப்புள்ள ஜெமினி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அதுகிட்டே வாய்ஸ் சாட்ல பேசிக்கிறேன். அது எனக்கு வாய்ஸ்லயே சொல்லிடுது. இதுவும் ஏன் இருக்குன்னா, இவன் ஜியோ கொடுத்தா வந்து எனக்கு இது பிரீமியம் கொடுத்துட்றான், ப்ரோ கொடுத்துறான், ஜெமினி ப்ரோ கொடுத்துட்றான், வாய்ஸ்ல பேசிக்கலாம். சப்போஸ் ஒரு வருஷம் கழிச்சு நான் போயிட்டு ஏப்புள்ள ஜெமினி எப்படி இருக்குன்னு கேட்டா காசு கட்டுறா புண்ட அப்படின்ட்டானா மனசே விட்டுரும் எனக்கு. அது கூட ஓகே, வசந்தன்கோ வாங்க அப்படின்னு பேசினா. இது வரைக்கும் நீங்க பாட்காஸ்ட் கேட்டதுக்கு நன்றி. கீழே வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். நம்ம பாட்காஸ்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் ஃபாலோ பண்றது இல்லை. ஃபாலோ பண்ணிட்டா அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்க ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டாபிக் நல்லா இருந்தாலும் நாங்கள் அதை சூஸ் பண்ணி பேசுகிறோம். உங்க கீழே இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்கு, அங்கே வந்தீங்கன்னா பேசலாம், உரையாடலாம், என்ன வேணா பண்ணலாம். வீம் அனுப்புங்க, நல்லா இருக்குன்னு லைக் போடுறோம். அதுதாங்க போகிறோம். அடுத்து உங்களை ஒரு நல்ல டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திப்பது அவுட்காஸ்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள் லூசிபர் மார்னிங் ஸ்டார். ஓகே சரி, ஓகே ப்ளூபர்ஸ்ல போட்டுக்கோ. ரிசைன் பண்ணிட்டான்ல, ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் டிவிகே மினிஸ்டர்ஸ் ராஜ்மோகன் லயாலாமணி 2 பேரும் போயிருக்கானுங்க. போய் ப்ரொடெஸ்ட் அந்த வீடியோ எடுத்து போட்டான்ல சிஜேபி பாலன் இல்லத்துல, அங்க போயிருக்கானுங்க. போய் பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க, சூட்டடிச்சு அடிக்க விட்டானுங்க. பிஜேபின்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார், பிஜேபின்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. ஏ பொலிட்டிக்கலா பேசிட்டு இருந்திருக்கானுங்க. ஆமா, ஏ பொலிட்டிக்கலா பேசிட்டு இருந்திருக்கானுங்க. இது வந்து ஆமா, போய் புள்ளி பண்ணி அனுப்பி விட்டானுங்க 2 பேர்த்தையும். எதுக்கு போவானே, எதுக்கு அசிங்கப்படுவானு எல்லாம் பொறுமையா பாத்துட்டு தான் போறது. நைஸா ஒரு சப்போர்ட் போட்ட மாதிரி ஆயிரும். நார்த் இந்தியா இதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனா நார்த் இந்தியாவில இவனுங்க இந்த டீம் இருக்கானுங்கல்ல, ரூட் மாஃபியா, அங்க பிஆர் பண்ணிட்டு இருக்கானுங்கடா. குஜராத் சிஜேபி அப்படின்னு ஒரு பார்ட்டியா, அதுல பார்த்தேன் விஜய் போய் இந்த மாதிரி சாட் ஜிபிடி இமேஜ போட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னமோ பிளான் பண்றானுங்க பெருசா வச்சு. ஒருத்தன் நியூஸ் பாக்குறான், ஒருத்தன் ஏதோ வேற ஸ்டேட்ல இருந்து வந்துட்டு விஜய கட்சி வந்து நேஷனல் பார்ட்டியா பண்ண சொல்றான்டா. என்னன்னே தெரியாது, எப்படியோ போங்கடா. சரி.